very happy to see you all in the International Yoga Day. I think last year also same day I came and we had some discussions on yoga. First of all, there is a small issue for me. In a situation like this, where people come from different backgrounds, different languages, in which language to speak, it's a small issue. I remember one incident. There was one person who was speaking. Audience had all mixed people, mixed languages. எண்டில் தான் அவருக்கு தெரிஞ்சது எல்லாம் கலந்து இருக்காங்களே அப்படின்னு சொல்லி பேசி முடித்த உடனே கேட்டார். நான் அவர் நிறைய தமிழில் பேசினார், அப்புறம் கொஞ்சம் இங்கிலீஷில் பேசினார், மாற்றி மாற்றி பேசினார். தமிழ் எத்தனை பேருக்கு தெரியாது அப்படின்னு கேட்டார். ஒரு பாதி பேர் கை தூக்கினாங்க. பாதி நேரம் இவர் தமிழில் தான் பேசினார். உடனே பார்த்தாரு, கை தூக்காமல் இருந்தாங்களே தமிழ் தெரிஞ்சவங்க, அவங்கள பார்த்து தமிழ் தெரிஞ்சவங்க எல்லாம் தமிழ் தெரியாதவங்களுக்கு சொல்லிடுவாங்க நான் என்ன சொன்னேன்னு அப்படின்னாரு. மீதி பாதி இங்கிலீஷில் பேசினாரா, சரி இங்கிலீஷ் தெரியாதவங்க யார் இருக்காங்கன்னாரு. யாரும் இருக்க மாட்டாங்கன்னு வச்சு அங்கே பாதி பேர் இங்கிலீஷ் தெரியாதவங்க கை தூக்குனாங்க. அப்போ உட்காந்துருந்தவங்க இங்கிலீஷ் தெரிஞ்சவங்கள பார்த்து, நீங்கள் அந்த இங்கிலீஷ் தெரியாதவங்களுக்கு நான் என்ன இங்கிலீஷில் சொன்னனோ அதை நீங்கள் சொல்லிவிடுங்க அப்படின்னாரு. ஒருத்தர் ஏஞ்சார் குடும்பக்காரர், சார் எனக்கு தமிழும் தெரியாது இங்கிலீஷும் தெரியாது என்னாரு. அப்போ அதுக்கும் அசர் இல்லை அவர். தமிழும் தெரிஞ்சு இங்கிலீஷும் தெரிஞ்சது யார் இருக்காங்கன்னாரு. அதுக்கு 2 பேர் கை தூக்குனாங்க. நீங்கள் இவங்கள்ட்ட கற்றுங்க நான் சொன்னதுன்னு போயிட்டார். அந்த மாதிரி ஒரு இஷ்யூ இருக்கு. பிகாஸ் சம் பீப்புள் ஆர் ஃபெமிலியர் இன் சர்டன் லாங்குவேஜஸ், சம் பீப்புள் ஆர் நாட் ஃபெமிலியர். தெலுங்கு ஸ்பீக்கிங் இருக்கீங்க. அப்போதான் ஒருத்தர் கேட்டார், நீங்கள் எதில் பேச போகிறீங்க அப்படின்னாரு. நான் கலந்து கட்டி அடிக்க போகிறேன், புரிஞ்சதை புரிஞ்சுங்க அப்படின்னு. There is anything which you are not able to understand, we can always discuss. This is not a proper lecture form, so you can raise your hand, ask me doubt, you can interrupt my thought process, and one very issue level. Second, 6 மணிக்கு எனக்கு மைக் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ மணி 7 போகுது. 7:30 முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம் எவ்வளோ நேரம் பேசுகிறேன்னு நான் கேட்டுக்கிறேன். 8 மணிக்கு டின்னர் இருக்கார் கோபன். ஸோ கண்டிப்பாக கோபன் டின்னர் ரெடின்னு சொன்னால் ஐ வில் நாட் டேக் யூ மோர் தென் தட். அது வரைக்கும் வி வில் ஹேவ் சம் டிஸ்கஷன்ஸ் ஆன் யோகா. யோகிக் லைஃப் அப்படின்னு கொடுத்துருக்கேன் இன்னைக்கு சிந்திக்கிறதுக்கு. இஃப் யூ ஆஸ்க் சம்படி யோகான்னா என்ன நினைக்கிறீங்க, உங்கள் லைஃப்பில் யோகா பண்ணுறீங்களா அப்படின்னா ஒரு அன்இனிஷியேட்டட் பர்சன் என்ன சொல்லுவார், டெய்லி நான் ஆசனாஸ் பண்ணுறேன் சார், சண்டே பண்ணுறேன், சிவானந்த ஆசிரமத்தில் போய் பண்ணுறேன் அப்படின்பார். தட் இஸ் நாட் யோகிக் லைஃப், தட் இஸ் ஆசனாஸ். சரி, கொஞ்சம் இது மாதிரி உங்களை மாதிரி நம்ம ஆசிரமத்துக்கெலாம் வந்து நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி நிறைய தெரிஞ்சவங்களை கேட்டான்னு வச்சுங்க. நீங்கள் என்ன சிவா யோகா என்ன யோகான்னா என்ன அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவாங்க, அது 8 limbs அப்படிம்பாங்க. அது என்ன சொல்லுவாங்க, யமா நேயமா பிரத்யாகாரா ஆசனா பிரணயமா வேற என்ன தியானா சமாதி அப்படிம்பாங்க. கரெக்டு. அது 8 limbs, 8 parts ஆஃப் தட் யோகிக் ப்ராக்டிஸ். இல்லைன்னு சொல்லலை. நீங்கள் விட வேண்டியதெல்லாம் விடணும் ஃபஸ்ட்டு. அப்போ லைக் பிரம்ம யூ ஹேவ் டு ஹேவ் யூ ஷுட் நாட் ஈட் நான்வெஜ், யூ ஷுட் பி ட்ரூத்ஃபுல். செய்ய வேண்டியதை செய்யணும். செகண்டு பாசிட்டிவ் அட்ரிபியூட்ஸ் இருக்கணும். அப்புறம் உங்களுடைய மூச்சு பயிற்சி, அப்புறம் யோகா அதெல்லாம் வருது, அப்புறம் தியானம் வருது, அப்புறம் வித்ட்ராயல் ஆஃப் சென்சஸ் வருது. ரொம்ப இம்பார்ட்டண்ட். பிஃபோர் கான்சன்ட்ரேஷன் கம்ஸ் வித்ட்ராயல் ஆஃப் சென்சஸ். என்ன பட்டின்கார் ஒரு பாட்டு ஒன்று சொல்கிறார், கை ஒன்று செய்ய, நீங்கள் பூஜை பண்ணுறீங்க, மணி அடிக்குது, கை ஒன்று செய்ய வாய் ஒன்று பேச. ஏதோ ஒன்று பாட்டு பாடுது, நீங்கள் அவங்க அதுக்குள்ளே ஒய்ஃபை கூப்பிட்டு எனக்கு இப்போ நேரம் ஆகிட்டது, சாப்பாடு 8:30 மணி, டிஃபன் பண்ணிட்டியா, இட்லி பண்ணிட்டியான்னு வாய் ஒன்று பேச, கண் ஒன்று பார்க்க, வெளியில் கார் வந்துருச்சு, ஆஃபீஸ் கார் வந்துருச்சான்னு பார்க்க, மனசு ஒன்று நினைக்க, பாஸ் இன்னைக்கு திட்டுவாரா திட்டலையா, இன்றைக்கி என்ன பண்ணுறோம், வேலை நேற்று பெண்டிங் போட்டு வந்துட்டோமே, இதெல்லாம் செய்கிறப்ப இப்படி இருக்கிறப்ப நான் செய்கிற பூஜையை நீ எப்படி ஏற்பாய் கட்சி கம்பெனின்னு ஒரு கேள்வி கேட்குறாரு பட்டினத்தார் காஞ்சிபுரத்தில். அந்த மாதிரி நம்ம சென்சஸ் எல்லாம் எங்கெங்கேயோ போயிட்டுருக்குன்னு வச்சுங்க. அப்போ வி cannot do the next one, that is the தியானம், the concentration, then meditation. மெடிடேஷனில் தான் we observe the rest of the experience of this universe. அப்போ withdrawal of senses most important.
வள்ளுவரே சொல்லியிருக்காரு, ஒருமையுள் ஆமை போல் 5 அடக்கலாற்றின் எழுமையும் ஏமாப்பு உடைத்து. எப்படி ஆமை தன்னுடைய தலையையும் 5 கால்களையும் சேர்த்து அந்த செல்லுக்குள்ளார இழுத்துக்குதோ, அது மாதிரி நம்மளுடைய 5 புற சென்சஸையும் அடக்கி வச்சிருக்கணும் அப்படிங்கிறார். வெளியிலே வரக்கூடாது அப்படிங்கிற. ஒருமையுள் ஆமை போல் 5 அடக்கலாற்றின் எழுமையும் ஏமாப்பு உடைத்து. எழுமையும் ஏமாப்பு உடைத்துன்னா பல பொருள் இருக்கு. எல்லாரும் புத்தகத்தில் என்ன போட்டிருப்பாங்கன்னா, 7 பிறப்பிற்கும் அது உங்களுக்கு பயன்படும். அதாவது இந்த பிறப்பில் உங்களுடைய சென்சஸ் எல்லாம், புலன்களை எல்லாம் நீங்கள் வென்றவராக இருந்தால், மற்றவங்களுக்கு அனுமனுக்கு என்ன வித்தியாசம்? புலன்களை வென்றவன், அவித்தவன், நெருப்பில் போட்டு அவித்தவன் அனுமன் அந்த புலன்களினுடைய சுகத்தை. அந்த மாதிரி நீங்கள் செய்தீர்கள். ஆனால் என்ன சொல்றாங்க? அடுத்த 7 பிறப்பிற்கு உங்களுக்கு அது பயன்படும் அப்படிங்கிறாங்க. அடுத்த 7 பிறப்புன்னா நான் அடுத்த பிறகு நான் என்ன பிறக்க போறேன்னு உங்களுக்கு தெரியுமா? இல்லை உங்களுக்கு தான் தெரியுமா நம்ம என்ன பிறக்க போறோம்? அப்போ என்ன பயன்பட்டா என்ன, பயன்படாட்டினா என்ன? அப்படி இல்லை அது பொருள். அது எப்படின்னா, எழுமையும் ஏமாப்பு உடைத்துன்னா மொத்த பிறவி 7 டைப். தாவரங்கள் ஒரு டைப்பு, நீந்துவன ஒன்று, முதுகெலும்பு உடையன ஒன்று, அரக்கர்கள் ஒன்று, தேவர்கள் ஒன்றுன்னு 7 வகையான உயிரினங்களாக பிரிச்சிருக்காங்க. அப்போ இந்த 7 உயிரினங்களில் எந்த உயிரினமாக நீங்கள் பிறந்தாலும், தேவர்களாக பிறந்து புலனடக்கம் இல்லைன்னா கஷ்டப்பட்டவங்களும் நீங்கள் பார்த்துருக்கீங்க. தேவேந்திரனே ஒரு சாட்சி அதுக்கு. மிருகங்களாக இருந்து கொண்டு புலனடக்கம் இல்லைன்னு வச்சுங்க. விட்டில் பூச்சி எதனால சாகுது? கண்ணு மேலே அதுக்கு அப்படி ஒரு வீக்னஸ். அழகான வெளிச்சத்தை பார்த்தோன்னா என்ன பண்ணுது? கிட்டக போய் போய் பார்க்குது, நெருப்புன்னு தெரியாமல் ரொம்ப கிட்டக போயிட்டு சுற்றி செத்து போயிடுது. மீன் எதனால சாகுது? நாக்கு சுகம். அது ஒரு என்ன பண்ணுறாங்க, ஒரு புழு எடுத்து வச்சு அந்த பூக்களை போட்டு தொங்க விட்டுருக்காங்க. நமக்கு எதுக்கு அந்த உணவு இப்போ வேணும்? அது ஆபத்தாக இருக்குன்னு தெரியுதா? நாக்கு அப்படியே சாப்பிடணும்னு கண்ட்ரோல் பண்ணாமல் இருக்கு. கிட்ட போது புழுவை பிடிக்கிறேன்னு நினச்சிக்கிட்டு அந்த இடுக்கில் மாட்டிக்கிட்டு செத்து போகுது, மனிதனுக்கு உணவாயிடுது. அப்போ 5 புலன்களை வெல்லுதல் ரொம்ப முக்கியமானது. அதை முடித்தாதான் நீங்கள் அடுத்தது மெடிடேஷனுக்கு வர முடியும். அடுத்தது சமாதி, இந்த பிளிஸ் ஸ்டேஜுக்கெல்லாம் நம்ம போகலாம். இதெல்லாம் கரெக்டு. இதுக்கும் ஒரு ப்ராக்டிக்கல் லைஃபுக்கு என்ன இருக்குது? நான் ஒரு யோகி அப்படின்னு சொன்னால் இது என்ன ஸ்டெப்ஸ் இருக்குது, இது எது பண்ணுறோம், இந்த நேரத்தில் இது பண்ணுறோம் அப்படிங்கிறதான ஒழிய, தட் இஸ் த பார்ட்ஸ் ஆஃப் லைஃப், தட் இஸ் நாட் வே ஆஃப் லைஃப். யோகிக் லைஃப்னு என்ன அப்படின்னு அடக்கி வச்சுட்டு 5 புலன்களையும் அடக்கிட்டேன். கண்ணை திறந்தா கண்ணை ஏதோ பார்க்க தோணுது, கண்ணை மூடிட்டேன். காது திறந்து வச்சுருந்தேன்னா நல்ல இசையை கேட்குது. இசையால் கெட்ட மிருகங்கள் தெரியுமா? ஒரு வகையான பறவை இருக்குது, அதுக்கு இசைன்னா ரொம்ப பிடிக்கும். டம் டம்னு அடிப்பாங்க காட்டில். அந்த 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 ஓசைக்கு கேட்டுட்டு அந்த பறவைகள்லாம் அங்கே வந்துடும், அந்த இடத்துக்கு வந்துடும். அந்த வேடர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, நெருப்பு மூட்டிட்டு தரையில் டக்குன்னு அந்த இசையை நிறுத்திடுவாங்க. இசையை நிறுத்தினோடனே அதெல்லாம் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகி, இசை இல்லையேன்னு அந்த ஒரு நிமிஷத்தில் அந்த பறக்கிறத விட்டுட்டு அப்படியே நெருப்பில் விழுந்து செத்து போயிடும். ஸோ அப்போ காது அடக்கணும்னு என்ன பண்ணுறது? காது அடக்கி வச்சு பஞ்சை வச்சுக்கிட்டு நான் கண்டை மூடிட்டு மீன் வாயில் மாட்டிக்குன்னு சொல்லி வாயை மூடிட்டு பேசாமல் உட்காந்துருது. இஸ் தட் யோகிக் வே ஆஃப் லைஃப்? அது இல்லையே. இப்போ தெர் இஸ் சம்திங். இதெல்லாம் பார்ட்ஸ், இதெல்லாம் நமக்கு ட்ரைனிங். இந்த ட்ரைனிங்லாம் பண்ணால் நம்முடைய லைஃப் ஒரு யோகிக் லைஃபாக இருக்கும். அப்படின்னா அப்போ வாட் டெமான்ஸ்ட்ரேட்ஸ், வாட் எவிடன்சஸ், வாட் எக்ஸிபிட்ஸ் தி யோகிக் வே ஆஃப் லைஃப்? என்ன பண்ணால் என்னுடைய வாழ்க்கையில் என்ன வெளிப்பட்டால் நான் ஒரு யோகிக் லைஃப்பில் நான் வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படின்னு தெரியும். யோகாக்கே நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஒரு பிரிட்ஜுங்கிறோம். என்ன பிரிட்ஜ் அப்படிங்கிறோம்? ஆத்மாவும் பரமாத்மாவும் இணைக்கிற ஒரு பிரிட்ஜ் அப்படிங்கிற. ரொம்ப ஹை ஃபண்டாக தான். ஆத்மாவும் கண்ணுக்கு தெரியாது, பரமாத்மாவும் கண்ணுக்கு தெரியாது. அது இணைக்கிற பாலமும் நமக்கு கண்ணுக்கு தெரியாது. சரி, எடுத்துக்குவோம். ஏன் இந்த கண்ணுக்கு தெரியல அப்படின்னு சொன்னால், பிரம்மம்னு ஒன்று இருக்குது, பிரம்மான்னு ஒன்று இருக்குது. பிரம்மங்கிறது ஒரு ஸ்டேட் ஆஃப் சூப்பர் கான்ஷியஸ்னஸ். அதுதான் லோகம். அதில் தான் இறைவன் எல்லாவற்றிலும் நிறைந்திருக்கிறார். பிரம்மாங்கிறது கிரியேட்டர், அது ஒரு ஆஸ்பெக்ட். இப்போ நம்முடைய மைண்டு நமக்கு பிரம்மா, ஏன்னா அதுதான் நம்மளுடைய கிரியேட் பண்ணுறதுக்கு உண்டாக்குறது. ஸோ நம்முடைய மைண்டு, இந்த பிரம்மான்னு கடவுள், அதெல்லாம் கிரியேட்டர். ஏன் இந்த பிரம்மத்தை பார்க்க முடியவில்லை அப்படின்னு சொன்னால் இந்த மைண்டு தான் காரணம். மைண்டு ஒரு வீல்னா ஒரு திரை. நம்முடைய மைண்ட் இருக்குல்ல, அது ஒரு திரை. அந்த பிரம்மத்தை பார்ப்பதற்கு தடையாக இருப்பதே நம்முடைய மைண்டு தான். நம்ம நினச்சிட்டு இருக்கோம் நல்ல அறிவு பெற்று ஞானம் பெற்று மைண்டு நல்லா ஃபுல்லாக நாலேஜ் இருந்ததுன்னா பிரம்மத்தை பார்க்கலாம்னா கிடையாது. பிரம்மத்தை பார்ப்பதற்கு தவிர்ப்பதே நம்முடைய மைண்டு தான். அப்போ
இந்த மைண்டு ஏன் இப்படி அது பிரம்மத்தை பார்க்க தவிர்க்குதுன்னா, மைண்ட் என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால், தன்னுடைய அறிவால் தான் ஒன்று பிறரெல்லாம் வேறன்னு பார்க்குது. ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஷியேஷன். அதுக்கப்புறம் மைண்டு வந்து உருவத்தை பார்க்குது, அப்புறம் டைமை பார்க்குது, அப்புறம் ஸ்பேஸை பார்க்குது. ஆக்சுவலாக பிரம்மங்கிறது இட் இஸ் டிரான்செண்டிங் ஷேப். கடவுளுக்கு ஒரு ஷேப் கிடையாது. இட் டிரான்சென்ட்ஸ் பிளேஸ். இங்கே இருக்காரு அங்கே இருக்காருன்னு கிடையாது. இட் டிரான்சென்ட்ஸ் டைம். இப்போ இருந்தார் அப்போ இல்லை, அப்போ இருந்தார் இப்போ இல்லைங்கிறது. இந்த 3 டைமென்ஷன்ஸையும் நம்ம ஓவர் கம் பண்ணாதான் நம்மளால் இந்த பிரம்ம இந்த மைண்ட் என்கிற பிரம்மாவால் பிரம்மத்தை பார்க்க முடியும். அப்போ எப்படி ஓவர் கம் பண்ணுறது? இந்த ஸ்பேஸு, இந்த ஷேப்பு, இந்த டைம், இந்த 3 எலிமெண்ட்டையும் நம்ம வந்து ஓவர் கம் பண்ணணும். அப்போ தான் நம்மளுடைய கான்சியஸ் மைண்டு வந்து வில் மெர்ஜ் வித் த டிசால்வ் இன்டு த சூப்பர் கான்சியஸ் மைண்டுங்கிறோம். அப்போ எப்படி மெர்ஜ் பண்ணுறது? அப்படி என்ன மெர்ஜ் பண்ணணும் அப்படின்னா, மைண்டு என்ன பண்ணுது அப்படின்னா, நான் என்கிற சிந்தனையில் இருக்குது. நான் வேறு பிரம்மம் வேறு அப்படிங்கிற சிந்தனையை எடுத்தால் தானே நம்ம அது கூட சேர முடியும், பிரம்மத்தை கூட சேர முடியும். எல்லாருக்கும், எல்லா உயிர்களுக்கும் இலக்கணம் குறிக்கோள் என்னென்னா பிரம்மத்தை அடைவது அப்படின்னு வச்சுக்கணும். அதை ஏற்றுக்கணும். எனக்கு பிரம்மமே வேண்டாம் சார்னா நம்ம சாப்பிட்டு தூங்கிட்டு இருக்கலாம். யூ கேன் ஜஸ்ட் ஈட், ப்ளே அண்ட் ஸ்லீப் அண்ட் டை. எனக்கு அது வேண்டாம் சார்னா அவங்க வரவே வேண்டியதில்லை. நம்மளுடைய ஆப்ஜெக்டை என்ன வச்சுருக்கோம்? இப்போ நாம் கடவுளை சேர வேண்டும், பிரம்மத்தை சேர வேண்டும் அப்படின்னு சொன்னால் முதல்ல நான் வேறு பிரம்மம் வேறுங்கிறத மாற்றணும். ஓகே, அப்போ நான், எனது, என்னுடையது, மமகாரம், அந்த அகந்தை, முதல்ல அதை வந்து நம்முடைய மைண்டு வந்து ஓவர் கம் பண்ணிட்டு நான் முதல்ல என்னிடம் இருக்கின்ற பிரம்மத்தை பார்க்கணும். ஃபஸ்ட்டு ஸ்டெப். அடுத்தது நான் பிரம்மம்னா நீங்களும் பிரம்மம் தானே. அப்போ உங்களையும் உங்களாக பார்க்காமல் நீங்களும் இறைவன் இறைவன் என்று உங்களிலும் ஒரு பிரம்மத்தை நான் பார்க்க வேண்டும். ஒரு என்னோடய தாத்தா சொல்வார், சின்ன குழந்தை, பேர குழந்தை வந்து ரொம்ப அத்வைதி. அவர் என்ன சொல்லுவார்னா, குழந்தை சிரிக்குதுன்னு சொல்ல மாட்டாங்க, பாடுற பிரம்மம் சிரிக்குது அப்படிம்பார். அது தூக்க விட மாட்டார். அந்த அளவுக்கு அவருக்கு வந்து ஞானம். பிரம்மம் சிரிக்குது பார் அப்படிம்பார். அப்போ லோகத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே பிரம்மம் என்று பார்ப்பதற்கு நாம் தகுதி அடைய வேண்டும். நான் பிரம்மம், மற்ற உயிர்களும் பிரம்மம் அப்படின்னு பார்க்க முடிஞ்சதுன்னா, மூணாவது ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த லோகத்தில் இருக்க எல்லா பொருள்களிலும் அடிப்படையாக இருப்பது தட் சூப்பர் கான்சியஸ் தானே. ஸோ எவ்ரி அதர் திங், இந்த ஜகத் இட் செல்ஃப் இஸ் ஒன்லி எ டைமென்ஷன் ஆஃப் பிரம்மம். அப்படின்னா எல்லாமே பார்க்கிறது எல்லாமே நம்ம பிரம்மம் அப்படின்னா, இப்போ பார்ப்பதுங்கிறது பொய் ஆயிடுது. அப்போ இந்த ஜகம் அப்படிங்கிறது ஒரு மித். இட் இஸ் நாட் ரியல், இட் இஸ் அப்பியரன்ஸ். நம்மளாம் நினச்சிட்டு இருக்கோம் இது இந்த ஷேப்பில் இருக்கு, இது அப்படி இருக்குன்னு. ஆனால் அது வந்து ஒரு மித். இட் இஸ் பட் கண்ணுக்கு தெரியுது அப்படின்னு சொன்னால் இட் இஸ் அப்பியரன்ஸ் பட் நாட் ரியல். அப்போ இந்த அப்பியரன்ஸை மீறி ரியாலிட்டியை பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் நான் என்ன பண்ணுறேன்? முதல்ல ஐ என்பது போக வேண்டும். ஐ என்பது போக வேண்டும் அப்படின்னா அதுக்கு என்ன டெவலப் பண்ணணும்னு சொன்னால் ஒரே ரூல் தான் இருக்குது. என்ன ரூல்? என்ன இந்த ஐங்கிறது போகணும்னு வச்சுங்க, நம்ம என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? இந்த மீ, நான், என்னது, நான் படித்தேன், நான் சம்பாதிச்சேன், இது ஏன் காரு அப்படிங்கிறது போகணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு முதல்ல என்ன செய்யணும்? தற்பெருமை கொள்ளக்கூடாது, ஈகோ போகணும். அதெல்லாம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்? தற்பெருமை இருக்கக்கூடாது, ஈகோ போகணும். அது எல்லாம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு நம்ம டெவலப் பண்ண வேண்டியது, ஆங்கிலத்தில் ஒரு அருமையான வேர்டு இருக்குது, டிஸ்பேஷன். இப்போ பேஷன்னு சொல்கிறோம்ல, எனக்கு இது ரொம்ப பேஷன். எனக்கு ஆக்சுவலாக ஓட்டப்பந்தயத்தில் ரொம்ப பேஷன். அந்த காலத்தில் ஓடிட்டே இருப்பேன் நான் இதில். அப்புறம் கொஞ்ச நாளைக்கு மலை ஏறதில் ஒரு உங்களுடைய பேஷன் என்ன? ஏன்னா சிங்கிங் இஸ் மை பேஷன் அப்படிங்கிறோம்ல. அப்போ டிஸ்பேஷன் அப்படின்னா அதீத வெறுப்பு எதன் மேலும் இல்லாமல் இருப்பது. அதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். இந்த நான்கிறது போகணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் முதல்ல யூ ஹாவ் டு டெவலப் வாட் இஸ் கால்டு டிஸ்பேஷன். டிஸ்பேஷன் இன்னொரு வேர்ட் சொல்லலாம்னா டிஸ்இன்ட்ரெஸ்ட்னு சொல்லலாம். ஆனால் டிஸ்இன்ட்ரெஸ்ட்னு சொன்னால் எனக்கு எதுலையுமே இன்ட்ரெஸ்ட்னு சொல்லி மூளையில் போய் உட்காந்துவாங்க பசங்க. இப்போ அப்படி இல்லை, டிஸ்பேஷன் இருக்கணும். ஆனால் செயல் செய்யணும். ஆனால் அந்த செயலில் இருக்கிற ரிசல்ட் இருக்குங்கள்ல, அதில் நம்ம வந்து மகிழ்ச்சி அடையக்கூடாது.
அதை வெறி பிடிச்சி நான் இதை செஞ்சே ஆகணும் அப்படிங்கிற உத்வேகம் இருக்கணும் அது காரியத்தை சாதிப்பதற்கு. ஆனால் அந்த காரியத்தின் கூட நம்ம இணைஞ்சிடக்கூடாது. பார்த்தா நான் செஞ்சுட்டேனே அப்படின்னு இருக்கக்கூடாது. செய்யணும், அப்படியே செஞ்சு முடிச்சுட்டு அதை தூக்கி போட்டு நம்ம மட்டும் போயிட்டு யாரும் செஞ்சுட்டாங்கிற அளவுக்கு நம்ம வந்து அதை திரும்பி கூட பார்க்கக்கூடாது. ஒரு அந்த அளவுக்கு டிஸ்பேஷனோட நீங்கள் வந்து செயலை செய்யணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அப்படி செய்கிறப்ப என்ன இருக்கணும்னா, we should not be disinterested in inaction. அதாவது இப்போ சாமியாருங்கெல்லாம் ஒரு தப்பான ஒரு எண்ணம் வச்சுருக்காங்க மக்கள் அவங்க சாமியார் மேலே. அவங்களுக்கு என்னென்னா, அவங்களுக்கு எதுவுமே செய்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு. அவங்க நம்மளோட நிறைய செயல்களை பல லெவலில் செஞ்சுட்டு இருக்காங்க. they are interested in doing but they are dispassionate while doing it. அது ஒரு கருவி மாதிரி, ஒரு டூல் மாதிரி. இப்போ கடப்பாறையால் ஒரு மண்வெட்டியால் ஒரு மண்ணை நோண்டுறோன்னு வச்சுங்க. மண்ணு நோண்டுறப்ப அந்த கடப்பாறைக்கு ஒரு ஆசை இருக்கா? இல்லையே. நோண்டுறப்ப தான் கடமையை செய்யுது. செஞ்சு முடிச்சோடனே தூக்கி போட்டு அது போட்டு ஒரு ஓரத்தில் இருக்குது. அது போய் நான் பாரு இவ்வளோ பெரிய ஆழமான ஒரு மண்ணை நான் நோண்டி குளம் தோண்டி இருக்கேன் அப்படின்னு அது பார்க்காது இல்லை. அந்த மாதிரி யூ ஹாவ் டு ஹாவ் டிஸ்பேஷன் இன் யுவர் ஆக்ஷன், பட் you should not be disinterested in action. You should continue to do your duty. ஆனால் அதே சமயத்தில் அதை டியூட்டியாக எடுத்துக்கணுமே ஒழிய அதில் இருக்கிற பேஷனை ரிமூவ் பண்ணிடணும். ஓகே, அது கூட நீங்கள் அந்த காரியத்தின் கூட நம்ம வந்து அட்டாச் ஆகிடக்கூடாது. தட் இஸ் வாட் இஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஃபார் ரிமூவிங் ஐ. ஒரு சம்பாதிச்ச சொத்தெல்லாம் கொடுத்துட்டு இருந்தார். உங்களை மாதிரி இவ்வளோ பெரிய வள்ளல் இருக்கா அப்படின்னு கதிரேசன் செட்டியார் பெரிய பாட்டு எழுதியிருக்காரு. அவர் இவ்வளோ பெரிய வள்ளல் அப்படின்னு எழுதியிருக்காங்களே, நீங்கள் இவ்வளோ கொடுக்குறீங்களே நீங்கள் புகழ்ந்தாங்க. அப்புறம் என்ன சொன்னார்னா, நான் ஒன்றும் கொடுக்கலையே, நான் பிறக்கும் பொழுது ஒன்றுமே நான் கொண்டு வரலையே இந்த லோகத்தில். ஒரு கால் ஜட்டி போட்டுட்டு நான் பிறந்தேனே? இல்லையே. ஒரு மோதிரம் ஒரு செயின் போட்டு பிறந்தேனே? ஒன்றுமே கிடையாது. பிறக்கும்போது நான் ஒன்றுமே கொண்டு வரலையே. பிறந்து இறக்கும்போது இடத்த எடுத்துகிட்டு போகிறேன்னா அதுவும் இல்லை. இடையில் வந்தது ஏன் வந்தது? நான் உழைச்சி வந்ததா? கிடையாது. நானும் உழைக்கிறேன், இன்னொருத்தரும் உழைக்கிறாரு, அவருக்கு ஒன்றுமே வரல, எனக்கு இவ்வளோ சொத்து வருது. இப்போ உழைப்பால் வரலையே. ரெண்டு பேரும் ஒரே மாதிரி உழைக்கிறாங்க, ஒரே பிஸ்னஸ் பண்ணுறாங்க. ஒருத்தவருக்கு லாபமாக கொட்டுது, இன்னொருத்தருக்கு நோ ப்ராஃபிட். அப்போ உழைப்பால் இல்லையே வர்றது பணம் எதனால் வருது? அது சிவன் கொடுத்தாரு. பிறக்கும் போதும் அவனுக்கு வரல, இறக்கும் போதும் ஒன்றும் கிடையாது எனக்கு. இடையில வந்தது சிவன் கொடுத்தது. சிவன் கொடுத்தது இன்னொருத்தவன் கொடுத்துட்றான். அப்படியே இங்கே வந்ததை மடை மாற்றி அந்த பக்கம் போய் அனுப்பி விட்டுறேன் அப்படிங்கிற அதுதான் டிஸ்பேஷன். அதில் அந்த மாதிரி படாமல் இருக்கணும்ல. அந்த மாதிரி படாமல் இருந்தால் தான் ஃபஸ்ட்டு நம்மளுடைய ஐ போகும். நம்மளுடைய ஐ போனால் தான் முதல்ல நம்ம பிரம்மம்னு தெரியும். அப்போ தான் மற்றவங்களோட மேலே இருக்கிற பிரம்மம் நமக்கு புரிய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் தான் எல்லா இடமே நிரம்பி இருப்பது பிரம்மம்னு உணர்வோம். இதுதான் ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. இதுதான் யோகிக் பாத்தில் இறைவனை அடைவதற்குரிய வழி. நிறைய மார்க்கம் இருக்குது, நீங்கள் படிச்சிருப்பீங்க. பக்தி மார்க்கம் இருக்குது, நிறைய மார்க்கங்கள்லாம் இருக்குது, ஞான மார்க்கம்லாம் இருக்குது. இந்த யோக மார்க்கத்தில் இதுதான் வழி. சரி, இது கொஞ்சம் அப்போ இப்படி வாழ்ந்தால் இந்த லைஃப் எப்படி இருக்கும்? இது அப்ட்ராக்டாக பேசுகிறது யாருக்குமே புண்ணியமே கிடையாது. இல்லை, நாளைக்கு நீங்கள் போனீங்கன்னா ஒரு செயலை செஞ்சு பாட்டுறப்ப செல்வநாயகன் சொன்னார்ல, அதில் ஒரு பாயிண்ட்டு பயன்படணுமான்னு இருக்கணும். இல்லை, எப்படி பயன்படுன்னு சொல்கிறேன். இந்த யோகத்துக்கு முதல்ல ஃபஸ்ட்டு புக்கு என்ன புக் எழுதினாங்க? பாசிபிளி த கிரேட்டஸ்ட் புக்கு ஆன் யோகா, யோகா வசிஷ்டம். தட் இஸ் த ஓல்டஸ்ட் புக். இட்ஸ் எ கிரேட் புக். ஏன் கிரேட் அப்படின்னா 3 காரணத்தால் கிரேட். இப்போ ஒரு சாதாரண சப்ஜெக்ட்டுக்கு ஒருத்தவங்க புக் எழுதுறாங்க. யோகாவை பற்றி ஒரு புக் எழுதுனா எது கிரேட் புக்கு? யோகா தானே. பிகாஸ் யோகா சப்ஜெக்ட் இஸ் இஸ் எ கிரேட். இன்னும் நமக்கு புரியல எவ்வளோ நாலேஜ் இருக்குது அந்த யோகத்தில் அப்படின்னு சொல்லி. அப்போ பிகாஸ் இட் இஸ் ரிட்டன் அபவுட் யோகா, யோகா வசிஷ்டம் இஸ் எ கிரேட் புக் பிகாஸ் சப்ஜெக்ட் இஸ் கிரேட். செகண்டு, அந்த யோகா வசிஷ்டத்தை எழுதினது யார்? சொன்னது யார்? வசிஷ்டர். வசிஷ்டர் யார்? ராஜகுரு. அயோத்தியில் தசரதனுடைய அரண்மனையில் இருந்த ராஜகுருக்கு பேர் வசிஷ்டர். ஓகே, கிரேட்டஸ்ட் பர்சன் அவர். எவ்வளோ பெரிய ஆள் அப்படின்னா, விஸ்வாமித்திரன் ஒரு யோகி இருந்தார்ல, ஒரு முனிவர் இருந்தார்ல, அவர் லைஃப் பூரா எதுக்கு தெரியுமா ஸ்பெண்ட் பண்ணார்? சாமி அடையணும்னு கிடையாது, பெரிய தவம் பண்ணணும்னு கிடையாது. காயத்ரி மந்திரத்தை அவர் தான் சொன்னார். நீங்களாம் சொல்லிட்டு இருக்கோம் காயத்ரி. அதனுடைய ஃபாதர் வந்து இந்த விஸ்வாமித்திரர் தான். ஆனால் அவருடைய லைஃப் பூரா எதுக்கு டெடிகேட் பண்ணார் அப்படின்னு சொன்னால், இந்த வசிஷ்டர் வாயால் பிரம்ம ரிஷி பட்டம் வாங்கணும்னு முடிவு பண்ணால் கரெக்டு. அவர் ஒரு நாளில் வாங்கியிருப்பார் அவர். ஆனால் அவர் என்ன சொன்னார்? எனக்கு பிரம்ம ரிஷி பட்டம் வேணும்,
ஆனால் இந்த வசிஷ்டர் கொடுக்கணும் அந்த பட்டத்தை, அவர் வாயால் சொல்லணும். அப்படின்னா விஸ்வாமித்திரரே வந்து இவர் வாயால் ஒரு பட்டம் வாங்கணும்னா அப்போ அந்த 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 வசிஷ்டர் எவ்வளோ பெரிய ஆளாக இருப்பார். ஸோ the yoga vasishtam is great because it is written about yoga. It is even greater because it is told by none other than Vasishta. But ஒரு மூணாவது ரீசன் இருக்கு, why that book is the greatest book அப்படின்னு. என்ன ரீசன் இருக்கு? சூப்பர். அது யாருக்கு சொன்னாங்க? சாஸ்டாத் எனக்கு சொல்ல, உங்களுக்கு சொல்ல. நான் ஒரு மக்கு, எனக்கு 7 லெவலுக்கு பேசுவாங்க. இப்போ மேத்தமேட்டிக்ஸ் இருக்குன்னு வச்சுங்க, 5ஆம் கிளாஸ்லேயும் மேத்தமேட்டிக்ஸ் இருக்குது, அதுக்கு ஒரு லெவலுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. பிஹெச்டி பண்ணுறாங்க ஒரு பையன், அவருக்கும் ஒரு லெவலுக்கு மேத்தமேட்டிக்ஸ் சொல்லிக் கொடுப்பாங்க. மேத்தமேட்டிக்ஸ் ரெண்டும் ஒன்று தான். பட் எது கிரேட் இதில்? அந்த பிஹெச்டி லெவலுக்கு தானே இன்டெப்த் இருக்கும். ஐன்ஸ்டீன் லெவலில் அதே ஆராய்ச்சி பண்ணாங்கன்னு வச்சுங்க, அதே மேத்தமேட்டிக்ஸ் ஃபார்முலாவை இன்னும் கிரேட்டாக இருக்கும்ல. அப்போ யாருக்கு சொல்லப்படுகிறதோ அதை வச்சு தான் அந்த கிரேட்னஸ் நிற்கும். அப்போ சாட்சாத் ராமர் யார்? யாருடைய அவதாரம்? விஷ்ணுவுடைய அவதாரம். இஸ் லார்ட் ஹிம்செல்ஃப். அப்போ அவருக்கு இந்த யோகத்தை சொல்லணும் அப்படின்னா என்ன நாலேஜ் இருந்திருக்கணும், என்ன டெப்த் அதில் ப்ரெசன்டேஷன் இருக்கணும். ஸோ சொல்லப்பட்டவர் ராமருங்கிறதுனாலையும், சொன்னவர் வசிஷ்டங்கிறதுனாலையும், சொல்லப்பட்ட சப்ஜெக்ட் யோக வசிஷ்டங்கிறதுனாலையும் தான் அந்த யோக வசிஷ்டம் புக்கு வந்து கன்சிடர்ட் டு பி மாஸ்டர் பீஸ். ஃபர்ஸ்ட் புக் இஸ் பெஸ்ட் புக் இந்த யோக சப்ஜெக்டில். அதை படித்தா எனக்கு ஒன்றும் புரியாது, கவலைப்படாதீங்க. ஓகே, நான் அது சொல்ல வரல. அது சொன்னப்போ ஃபஸ்ட்டு எனக்கும் சொல்கிறதுக்கு தகுதி இல்லை, நீங்களும் எழுந்து போயிடுவீங்க. சரி, யோக வசிஷ்டத்தை படித்தார் ராமர். இப்போ வருவோம் நம்ம பாயிண்ட்டுக்கு. படித்தா அப்போ யோகிக் லைஃப்பில் தான் இருந்திருக்கணும். யோகா இதுதான்பா யோகம்னு வசிஷ்டர் சொல்லி கொடுத்துட்டாரு ராமருக்கு, சின்ன பையனாக இருந்துட்டு முடிச்சிட்டாரு. அப்போ இந்த யோக வசிஷ்டத்தை படித்த ராமர் எப்படி வாழ்ந்திருப்பார் என்று நாம் பார்த்தால் அதுதானே யோகிக் லைஃபாக இருக்கணும். என்ன ராமர் அப்படின்னு சாதாரணப்பட்ட ஆள் இல்லையே. படித்தது இடிச்சதுன்னு ஒரு பழமொழி இருக்கு. என்ன அது? படித்தது ராமாயணம், இடிச்சது என்ன பண்ண? ராத்திரியில் போய் பெருமாள் கோயிலை இடிச்சாங்க. படிக்கிறது பூரா ராமரை பற்றியே, பெருமாளை பற்றியே புகழ்ந்து படிக்கிறாரு காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும். ஆனால் நைட்டு போயிட்டு என்ன பண்ணுறான் அந்த திருட? பெருமாள் கோயிலில் போய் இடிச்சாங்க. படித்தது ராமாயணம், இடித்தது பெருமாள் கோயில் மாதிரி கிடையாது இல்லை. ராமர் என்ன சொல்லி கொடுத்துட்டு போற வசிஷ்டர் அதுதானே வாழ்க்கையில் கடைப்பிடிச்சிருப்பாரு. கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க. கற்றபடி நின்றிருப்பார்ல ராமர், யாருக்கும் டவுட் இருக்கக்கூடாது. அப்ப கற்றபடி நின்று இருந்தால் அவர் நின்றது தான் அந்த யோகிக் லைஃப் நம்ம வச்சுக்கலாம்ல. அப்ப வாட் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் ராமாஸ் லைஃப் நவ் டெமான்ஸ்ட்ரேட்ஸ் எ ப்ராப்பர் கிராமட்டிக்கல் யோகிக் லைஃப். இப்போ ராமரை படித்தா நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம் ஒரு யோக லைஃப்ங்கிறது எப்படி இருக்குன்னு. ஒரு பாட்டே இருக்கு, 4000 ஒரு பாட்டே இருக்கு. கற்பார் ராமபிரானை அல்லால் மற்றும் கற்பர் உண்டோ. அந்த ஆழ்வாருக்கு ரொம்ப ஆச்சரியம். நீ என்ன படிக்கிறப்பா? ஃபிசிக்ஸ் படிக்கிறேன், நான் என்ன படிக்கிறேன்? மேத்ஸ், இங்கிலீஷில் படிக்கிறேன். அவருக்கு ரொம்ப ஆச்சரியமாயிட்டது. முட்டா பசங்க எதுக்கு இதெல்லாம் படிக்கிறாங்கன்னு. அப்போ என்னையா பண்ணுறதுன்னா, படிக்கணும்னு நினச்சின்னா, உனக்கு ஞானம் வரணும்னு நினச்சின்னா ஒன்னே ஒன்று படித்தா போதுமே. என்னன்னு கற்பார். இந்த லோகத்தில் யார் படித்தாலும் ராமபிரானை அல்லால் மற்றும் கற்போர் உண்டோ. வேற புக்கெல்லாம் படிச்சுட்டு இருக்காங்களா லோகத்தில்? எனக்கு எதுக்குன்னு புரியல எனக்கு. பிகாஸ் வாட் ஆல் ought to be learnt in life could be learnt only from one textbook, that is Rama's biography அப்படிங்கிறாரு ஆழ்வார். அப்போ அதுதானே யோகிக் லைஃப். அந்த யோகா வசிஷ்டத்தை படி வாழ்ந்தார் அப்படின்னு சொன்னால் வாட் இந்த டிஸ்பேஷன்னு சொன்னல, இந்த டிஸ்பேஷனில் ஆரம்பித்து இந்த 8 இந்த அங்கங்களையும் அந்த ராமர் தான் படித்ததை வாழ்க்கையில் எப்படி காட்டினார். தட் இஸ் யோகிக் லைஃப். ஃபஸ்ட்டு ஆஸ்பெக்ட் பாருங்கள், ராமாவுடைய லைஃப்பில் ஃபஸ்ட்டு ஆஸ்பெக்டு என்ன நடக்குது. திடீர்னு தசரதனுக்கு தலையில் நரமுடியை பார்த்துட்டு, நான் எனக்கு வயசாகிட்டது, நான் இன்னையிலேருந்து யாருக்காவது ஒருத்தருக்கு ராஜா பதவியை கொடுத்துட்டு நான் காட்டுக்கு போகிறேன்னு முடிவு பண்ணுறேன். அந்த ஊரில் அப்படி தான். அந்தந்த வயசு வந்தோடனே அந்த அடுத்த லெவலுக்கு போயிடுவாங்க. இப்போ இருக்கிற மாதிரி கிடையாது. இப்போ சாகிற வரைக்கும் நம்ம எங்கே இருக்கணும், என்ன பண்ணிகிட்டு இருந்தோமோ அதே பண்ணிகிட்டு இருக்கணும். நமக்கு அங்கே அப்படி கிடையாது. அவர் யாரும் கூப்பிடல, ப்ரெஷர்லாம் கிடையாது அவருக்கு. ஒரு இப்போ கிரிக்கெட்டில் இருக்கிற மாதிரி, அரசியலில் இருக்கிற மாதிரி ஒன்றும் கிடையாது. இருந்தாலும் அவர் என் லைஃப் போதும், நல்லா இருந்தப்பயே விட்டுட்டு நான் போகிறேன் அப்படின்ட்டு இந்த வசிஷ்டரை கூப்பிட்டு, நான் வந்து காட்டுக்கு போகலான்னு இருக்கேன், இந்த நாடெல்லாம் எனக்கு போதும், இன்ட்ரெஸ்ட்லாம் போயிட்டுது, அடுத்தது எனக்கு அப்புறம் யாரை ராஜாவை போடலான்னு கேட்டார். வசிஷ்டரை எல்லாரும் ஆலோசனை பண்ணி என்ன சொன்னாங்க, ராமரை போடலாம் அப்படின்னு சொன்னாங்க. சிறந்த சின்ன பையன் தான், அதெல்லாம் கல்யாணம் ஆகி 12 வருஷம் ஆகுது.
நல்ல பையன், நல்லா நான் சொல்லி கொடுத்துருக்கேன், யோகா வசிஷ்டம்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன், கிரேட் வாரியர், பெரிய ஆள், டெஃபினெட்லி யூ கேன் புட் ராமா ஆஸ் யுவர் நெக்ஸ்ட் கிங் அண்ட் தென் யூ கேன் கோ டு ஃபாரஸ்ட் அப்படின்ட்டாரு. ராமரை கூப்பிட்டு சொல்கிறாங்க, ஐயா பெரிய பையனே, நீ நாளை காலையில் உன்னை முடிசுட்டா போகிறோம், இந்த ராஜ்யத்துக்கு தசரதன் ஆட்சி செய்கின்ற அயோத்திக்கு நாளையிலேருந்து நீ ராஜான்னு சொன்னார். இந்த காலத்தில் எவ்வளோ மகிழ்ச்சி அடைஞ்சிருப்போம். நம்ம அண்ணன் எப்போ தலையை போடுவான், தின்ன எப்போ ரெடி ஆகுங்கிற காலத்தில், அப்பா எப்போ சாவார், நமக்கு எப்போ பதவி கிடைக்குங்கிற காலத்தில் அவர் என்ன பண்ணார், ராமர் என்ன டெமான்ஸ்ட்ரேட் பண்ணார் பாருங்க. ராமர் ஒரு காதில் வாங்கினார், அப்பா காலில் உளுந்து கும்பிட்டாரு, வசிஷ்டர் காலில் உளுந்து கும்பிட்டாரு. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சிப்பா அப்படின்னு சொன்னாரா? மகிழ்ச்சின்னு சொன்னாரா? இல்லை. எனக்கு இவ்வளோ பெரிய பதவி கொடுத்துருக்கீங்களே, நான் என்றென்றும் உங்களுக்கு கடைசி காலம் வரைக்கும் உங்களை உட்கார வச்சு நான் சோறு போடுவோம்ப்பான்னு சொன்னாரா? இல்லை. என்ன சொன்னார் நினைக்கிறீங்க? ராமர் என்ன சொன்னார்? அந்த அவங்க அப்பாட்ட, நாளையிலேருந்து நீ ராஜா அப்படின்னு ஒரு மந்திரி சபையில் முடிவு பண்ணியிருக்காங்க. இந்த ராஜ்யத்தின் எப்பேற்பட்ட ராஜ்யம் தெரியுமா? தசரதனுடைய ராஜ்யம் எப்பேற்பட்ட ராஜ்யம்னா, கோக்கல் வைகும் முற்றம் அப்படிம்பாங்க. என்னன்னா, பக்கத்து ஊரில் எதிர்த்த தேசங்கள், இது மாதிரி வெளி தேசங்கள்ல ராஜாக்கள் இருப்பாங்கல்ல, கோக்கல்னா ராஜாக்கள், அவங்க வருவாங்களாம். தசரதனை பார்த்து நட்புரிமை மூலம் ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டு, நீலாம் எனக்கு ஃப்ரெண்டு, உன் கூட நான் சண்டைக்கு போக மாட்டேன், நீ என் கூட சண்டைக்கு வராதுன்னு சொல்லி கிஃப்ட் எல்லாம் கொடுத்துட்டு போகிறதுக்கு தசரதனை பார்க்க வருவாங்களாம். தசரதன் போக மாட்டார், தசரதனை பார்த்து மரியாதை செலுத்துறதுக்கு வருவாங்களாம் மற்ற ராஜாக்கள்லாம். கோக்கல் வைகும் முற்றம், அதாவது அந்த தசரதன் வீட்டு உள்ளார போக முடியாது, அரண்மனை உள்ளார. அவங்க முற்றம்னா வராண்டா, இந்த தாழ்வாரம்னு சொல்கிறோம்ல, வெளியில் இருக்கிற ஸ்பேஸு, அங்கே டென்ட் போட்டு உட்காந்துருவாங்க. யார்? பக்கத்து தேசத்து ராஜாலாம், கலிங்கத்து ராஜா, மற்ற ராஜாக்கள்லாம் அங்கே வெயிட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா ராஜா இவரை பார்க்குறதுக்கு 60 நாள் 90 நாள் ஆகுமா டைம் அப்பாயின்மெண்ட் பார்க்குறதுக்கு. இருந்தாலும் பரவாயில்ல, நான் இருந்து இந்த கிஃப்டை கொடுத்துட்டு அவர்கிட்ட மரியாதை செலுத்த போகிறேன்ட்டு வீட்டுக்கு வெளியில் டென்ட் போட்டுட்டு இருப்பாங்களா ராஜாக்கள். அப்பேற்பட்ட பவர்ஃபுல் அயோத்தி கிங்டத்துக்கு ராமர் ராஜா ஆக போகிறேன், நாளை காலையில் ஆக போகிறேன்னு சொன்னோடனே என்ன பண்ணார் ராமர் அப்படின்னா, ஒரு செலிப்ரேட்டட் ரியாக்ஷன் பண்ணுறார். ராமர் என்ன பண்ணுறாருன்னா, தாதை அப்பரிசு உரை செய்ய, அப்பா என்ன சொன்னார், இந்த ராஜ்யத்தை நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னார். உரை செய்ய தாமரை கண்ணன், தாமரை கண்ணன் யாரு? லோட்டஸ் சைஸ் யாருக்கு இருக்கு? ராமருக்கு இருக்குல்ல. அந்த ராமர் என்ன பண்ணாருன்னா, காதல் உற்றிலன், அதான் ரியாக்ஷன். காதல்னா என்ன? அன்பு, ஆசை, மகிழ்ச்சி, எல்லாத்துக்கும் காதல்னு பேரு. காதல் உற்றிலன், மகிழ்ச்சி வந்திருக்கணும்ல. அப்பா என்ன, சரி சொத்து வருதுன்னு கூட மகிழ்ச்சி வேண்டியதில்லை, என்னை மதிச்சு என்ன நல்லவன்னு நம்பி இந்த ராஜ்யத்தை எனக்கு கொடுக்குறாங்களேன்னு ஒரு மகிழ்ச்சி வந்திருக்கணும்ல. அந்த மகிழ்ச்சி கூட இல்லையா? காதல் உற்றிலன், கடப்பாற மாதிரி சும்மா நிற்கிறாரு, நிறுத்தி வச்ச கடப்பார் எப்படி நிற்குமோ ஒரு ரியாக்ஷன் இல்லாமல், அந்த மாதிரி காதல் இல்லாமல், அன்பு இல்லாமல், ஆசை இல்லாமல் அப்படியே நிற்கிறார் ராமர். காதல் உற்றிலன். அடுத்தது ஒன்று சொன்னார், இகழ்ந்திலன். அப்பா நீ உன் வேலை செய்யறதுக்கு பதிலாக நீ என்கிட்ட கொடுக்குற இந்த வேலைன்னு அப்படி நினைக்கலாம்னு சில பேர். பதவி எனக்கு வேண்டாம், நான் நல்லா படிச்சுட்டு இருக்கேன், விளையாண்டுட்டு இருக்கேன், யோகா பண்ணிட்டு இருக்கேன், அப்படியே நான் உழுந்துட்டு போறேன்னு சொல்லலாம்ல. இகழ்ந்திலன், இதெல்லாம் எனக்கு வேண்டாம்னு சொல்லலை, கொடுத்ததுக்கு மகிழ்ச்சின்னு சொல்ல. காதல் உற்றிலன் இகழ்ந்திலன். என்ன சொன்னாரா? கடன் இது என்று உணர்ந்தன். கடன்னா என்ன? கடன்னா திருப்பி கொடுக்க வேண்டியது, ஆப்ளிகேஷன், ரெஸ்பான்சிபிலிட்டி தான். எனக்கு நான் என் பையனெல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன், பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன், என் கடன் முடிஞ்சு போச்சுன்னு சொல்கிறோம்ல. அப்போ கடன்னா என்ன? வாட் யூ ஆட் டு டூ விச் இஸ் பெண்டிங். அந்த மாதிரி நான் கடன் இது என்று உணர்ந்தேன். எது இந்த ராஜ்யத்தை ஆள வேண்டியது எனக்கு ஆப்ளிகேஷன் போல இருக்கு, இது கடன், எங்கள் அப்பா என் தலையில் சுமத்துகின்றார், அதை நான் செய்கின்றேன். காதல் உற்றிலன், ஃபர்ஸ்ட் மகிழ்ச்சி கிடையாது. இகழ்ந்திலன், அதுக்கோசரம் வெறுக்கிறேன், நான் இந்த போஸ்டை நான் வெறுக்கவும் செய்யல, கடன் இது என்று உணர்ந்தன். அப்புறமா ஒன்று சொன்னார், யாது கொற்றவன் ஏவியது. ஊர் ராஜா, நீ எனக்கு அப்பா ஏவியதுன்னு என்ன ஆர்டர் போட்டது, நீ எனக்கு என்ன சொன்னியோ அது செயல் அன்றோ நீதி ஏற்கு. எனக்கு நீதி, ஜஸ்டிஸ்னா என்ன தெரியுமா? எங்கள் அப்பா என்ன சொல்றாரு, என் நாட்டு ராஜா என்ன செய்கிறாரோ சொல்றாரோ அதுதான் எனக்கு நீதி, அதுதானே எனக்கு ஜஸ்டிஸ், நான் அதுதானே பண்ண போறேன். என்னை நினைத்து அப்பணி தலை நின்றான். அதை நினைச்சு, அப்பா சொல்லுப்பா, நீ என்ன சொல்லிட்டு, அது எனக்கு கடன், கடனை திருப்பி கொடுக்குற மாதிரி நான் அந்த கடனை வாங்கிக்கிறேன், நீ சொன்னபடி செய்கிறேன் அப்படின்னு சொன்னார். பாருங்க ரியாக்ஷனை. இது முதல் நாள் ராத்திரி. சரி, போய் படுத்துட்டாரு. ஊர்ல எல்லாம் கொண்டாடுறாங்க. ஐயோ ராமருக்கு மேலே அவ்வளோ ஆசையாச்சு. ராமர்னா அந்த அந்த உலகத்தில் மக்கள்லாம் எப்படி ஆசை வச்சுருந்தாங்க அப்படின்னு சொன்ன சீதை ஒரு இடத்துல சொல்கிறான்,
ஒரு பகல் பழகினால் உயிரை ஈவரோ. ராமர் கூட நீங்கள் ஒரே ஒரு ராத்திரி ஒரு பகல் கிடையாது. இப்போ நீங்கள் நானும் இப்போ ராத்திரியும் சேர்ந்துருப்போம். எப்போ இருப்போம்? நம்ம எங்கேயாவது டூர் போகிறோம், வெளியில் போகிறோம், க்ளோஸாக இருக்கிறோம், ஒரு செயலை செய்கிறோம் அப்படின்னா நைட்டு நல்லா ஒன்றா தங்குவோம், பேசிகிட்டு இருக்கலாம். அந்த அளவுக்கு கூட க்ளோஸ் கிடையாது. ரயில் பிரயாணம் மாதிரி ஒரு ஸ்டேஷனில் காலையில் ஏறுறீங்க, ராமர் இருக்காருன்னு வச்சுக்கிங்க, இறங்க போகிறீங்க அந்த ஸ்டேஷனில் சாயந்தரம் அடுத்த ஊரில். அப்போ நீங்கள் இறங்க ஒரு பகல் தான் நீங்கள் பழகிருக்கீங்க ராமர்கிட்ட. அப்போ என்ன சொல்கிறாங்க, ஒரு பகல் பழகினால் உயிரை ஈவரும். அந்த அளவுக்கு ஒரு பகலுக்குள்ளார நீங்கள் ராமரை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அவ மேலே அவ்வளோ ஆசை வந்து, அவ்வளோ காதல் வந்து, அவ்வளோ கூட அப்படி நீங்கள் ஒரு பரிச்சயம் வந்து ஸ்டேஷனில் விட்டு இறங்குறப்ப, ராமா உனக்கு நான் என்ன செய்யணும் சொல்லுன்னு. ராமர் என்ன, எனக்கு ஒன்றும் வேணாம், இல்லை இல்லை நான் எதாவது கொடுத்தாகணும், என் உயிரை ஈவரோ, என் உயிர் எடுத்துக்கப்பா நீ அப்படின்னு உயிரை கொடுப்பீங்களா. அந்த அளவுக்கு இனிமையானவன் அந்த ராமன். அவன் ராஜாவாக போகிறான்னு சொல்லிட்டு ஊர் மக்கள்லாம் கொண்டாடுறதுல குளிக்கிறாங்க. அப்படியே அடுத்த நாள் காலையில் வரப்போகுது. அதுக்கு முன்னால் என்ன பண்ணிட்டா கைகை, என்ன பண்ணா, இந்த ராமர் ஆண்டால் நமக்கு வந்து பிரச்சனைன்னு பூனி சொல்லி இந்த ராமரை வந்து காட்டுக்கு அனுப்பி விட்டுட்டு தன்னுடைய பையன் பரதன், பாசிபிளி மச் கிரேட்டர் பர்சன் தென் ராமர், பரதன்கிறவர் குணக்குன்று அவர். ஆனால் கைகையினுடைய பையன், அவள் என்ன நினைக்கிறாவ, பரதனை கொண்டு போய் நம்ம ராஜ்யத்தில் தலைவனை போடணும், இந்த ராமனை வந்து நாடு கடத்திடணும் அப்படின்னு சதி பண்ணி அந்த தசரதன்கிட்ட சொல்லி 2 வரம் வாங்கி, உன் பையன் ராமனை நீ வந்து 14 வருஷம் காட்டுக்கு போ, என் கூட பிறந்த பையன் பரதனை இந்த ராஜ்யத்துக்கு நான் அரசனாக்கு அப்படின்னு சொல்லி வரத்தை வாங்கிட்டா. அடுத்த நாள் காலையில் அவர் மயக்கம் அடித்து விழுந்தது தான். அதுக்கப்புறம் எழுந்திரிக்கவே இல்லையா. அதுக்கப்புறம் ராமரே பார்க்கலையே. ராமரை பார்க்காம தானே சாகுறாரு. ராமர் உடலை, தசரதன் உடலை கூட ராமரால் பார்க்க முடியலையே. கைகை காலையில் எழுந்திருக்கிறா. வசிஷ்டரை போய் கூப்பிட்டு வாங்குறாங்க. வசிஷ்டரை கூப்பிட்டு வராங்க. உடனே கைகையை சொல்கிறா, உங்கள் மகாராஜா வந்து 2 வரம் கொடுத்துட்டார் நேற்று நைட்டு, ராமரை வந்து காட்டுக்கு பேனிஷ்டு ஃபார் 14 years, என் பையன் பரதனை ராஜ்யம் ஆக்கு அப்படிங்கிற. வசிஷ்டருக்கு ஒன்றுமே புரியல, இப்படியா பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லி. ஆனால் என்ன பண்ணுறது, பண்ணி தானே ஆகணும், ராஜ்யத்தினுடைய உத்தரவாச்ச. ராமருக்கு செய்தி சொல்லி அனுப்புகிறாங்க, ராமரை உடனே வர சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. ராமரை உடனே வர சொன்ன உடனே ராமர் வந்து தசரதனுடைய அரண்மனையில் இருப்பார்னு பார்த்தா அங்கே இல்லை. அப்புறமா சொல்கிறாங்க, இல்லை அவர் நேற்று நைட்டு கைகேயி வீட்டுக்கு போனவர் இன்னும் வரலைங்கிறாங்க. கைகேயி வீட்டுக்கு போகிறாரு ராமர். தசரதனை பார்க்கலான்னா தசரதனை பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டா கைகேயி வழியில் நிற்கிறா. அம்மா அப்பா வர சொன்னாங்களே அப்படின்னு கேட்குறா கைகேயை. என்ன கைகேயை வளர்த்ததெல்லாம் ராமன் வந்து இருந்ததெல்லாம் கோசலையுடைய மகனை ஒழிய பால் கூட்டி எல்லாம் வளர்த்ததெல்லாம் கைகேயிட்டு தான். கைகேயி வீட்டில் தான் ராமர் வந்து இருந்தார். கோசலையுடைய வீட்டில் பரதன் இருந்தான். அவங்கள ஒன்றா இருந்தாங்க அந்த காலத்தில். ராமரை பார்க்க முடியாது. அப்போ என்ன விவரமா, எதுக்குமா கூப்பிட்ருக்கீங்க அப்படின்னு ராமர் வந்து கேட்குறாரு. கைகேயி என்ன சொன்னா, ஆழிசூழ் உலகமெல்லாம் பரதனே ஆள, இந்த லோகத்தை எல்லாம் நீ ஆட்சி செய்யக்கூடாதுப்பா, பரதன் தான் ஆட்சி செய்யணும் அப்படின்னு சொல்லி, அப்போ நான் என்னம்மா பண்ணுறது, நீ போய் தாழிரும் சடைகள் தாங்கி, நீ ஒரு சாமியார் ஆகி முடியெல்லாம் வளர்த்துக்கிட்டு தாழிரும் சடைகள் தாங்கி தாங்கு அரும் தவம் மேற்கொண்டு, நல்ல தவம் செஞ்சு ஒத்த காலம் நின்று தவம் பண்ணி, சாப்பிடாம பட்டினி கிடந்து தவம் பண்ணி, பூழி வெம்கானம் நன்னி நல்ல காட்டில் போய் இதெல்லாம் பண்ணி, இங்கே பண்ணக்கூடாது, அதெல்லாம் ஊரில் பண்ணக்கூடாது, காட்டுக்கு போய் நீ தவம் பண்ணு. புண்ணிய அது கூட ஒரு இடத்துல இருக்கக்கூடாதுன்னா, புண்ணிய துறைகள் ஆடி அங்கே போய் இருக்கிற காட்டில் இருக்கிற இந்த துறைகள்னால் ஆற்று நீர்கள்லாம் இருக்குல்ல, ஒரு ஆறா போய் நீ எல்லாத்தையும் குளித்து அப்புறமா சொன்னால் 7 ஆண்டில் வா. அதாவது 14 வருஷம்னு சொன்னால் தெரிஞ்சிருமா. 14 வருஷம்னு சொன்னால் ஐயோ 14 வருஷமே அப்படின்னு ராமர் ஸ்ட்ரைக் பண்ண என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு 7 into 2 7 ஆண்டில் வா என்று ஏம்பினன் அரசன் என்றால். நான் சொல்லலப்பா, ராஜா சொன்னார். ராஜாவோட கட்டளை தானே நீ நேற்று டைலாக் விட்டில்ல, ராஜா சொன்னாருன்னு சொல்லி விட்டாங்க. நேற்று ராத்திரி ராஜாவான்னு போனப்ப ராமர் என்ன பண்ணாரு, இது என் கடன், காதல் உற்றிலன் இகழ்ந்திலன்னு சொன்னாரு. இப்போ என்னாச்சு, இதை எல்லாத்தையும் விட்டுட்டு போ, பரதன் ஆட்சி செய்வான், நீ போயிட்டு காட்டில் ஒரு இடத்துல இருக்காத, எல்லாம் ஆறா போய் குளி, சும்மா குளிக்காத, தாழிரும் சடைகள் தாங்கி தவம் மேற்கொண்டு ஒரு ஆறா குளிச்சுட்டு, அம்மா குளிச்சுட்டு உடனே வந்துடலாமா, நோ 14 years 7 ஆண்டுகள் அங்கே இருந்துட்டு 7 ஆண்டுக்குள்ள புள்ளி அடிச்சிடும், சிங்கம் அடிச்சிடும் நினைக்கிறாங்க வான்னு சொன்னா. இப்போ காட்டாரு, இப்போ கேட்டாரு. இப்போ ராமருடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கணும்? ஃபங்காய் நான் மயக்க அடிச்சு விழுந்திருப்பேன் அன்னைக்கு. ஐயோ போச்சேன்னு சொல்லி அந்த அதிலே கைக்கு வந்த பழம்
வாய்க்கு போகாமல் நழுவி போயிட்டுன்னு சொல்லி அந்த டிசப்பாயின்மெண்ட்டு ஃப்ரஸ்ட்ரேஷன்ல எனக்கு நின்று போயிருக்கோம். ஐயோ நேற்று பூரா கனவு கண்டேன், ராஜா என்ன போச்சா, நமக்கு எனக்கு வராது அப்படின்னு தான் சொல்லியிருப்போம் நம்ம. ராமர் என்ன பண்ணாரு அப்படின்னு சொன்னால், அம்மாவை பார்த்து சொன்னார், அம்மா எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி தான், ஆனால் ஒரு சின்ன மிஸ்டேக்கு என்னன்னா, நீ ஏமா என்று ஏம்பினல் அரசன் சொன்னிய, என்று ராஜா சொன்னான்னு சொன்னிய, நீ சொன்னாலே போதுமே எனக்கு, நீ எனக்கு அம்மா, நீ சொன்னாலே போதுமே. டே போட காட்டுக்கு 14 வருஷம் என் பையன் பரதன் ஆட்சி செய்யணும்னு சொன்னாலே போதுமே, இன்றைக்கே மூட்டையை ஸ்வீட் போயிட்டு பண்ண, மூட்டை கூட வேண்டாமா, அப்படியே போயிருப்பணுமா, ஏமா இதுக்கு போய் அப்பாவை இழுத்த நீ போய். அவர் சொன்னார், மன்னவன் பணி அன்று ஆகில் நும் பணி மறுப்பேனோ, நீ சொன்ன பணின்னு சொன்னாலே போதுமே, நான் போயிருப்பேனே, எதுக்கு ராஜாவை கூப்பிட்ட, ரெடி ஆகிட்டார் போகிறதுக்கு, நீயாமா அதை அவ்வளோ பெரிய மேட்ரு, இவ்வளோ சின்ன மேட்ருக்கு எதுக்கு அவ்வளோ பெரிய ராஜாவை கூப்பிட்ட, மன்னவன் பணி என்று நும் பணி என்றாலும் மறுப்பேனோ. அடுத்த சென்டென்ஸ் சொன்னார், பின்னவன் பெற்ற செல்வம் அடியேனையும் பெற்றதன்றோன்னார். என்னது பின்னவனே, எனக்கு பின்னால் பிறந்தவன் பரதன். பரதனுக்கு இந்த காலத்தில் இப்படி ஒரு அண்ணன் சொல்லுவானுங்களா, இப்போ ஒரு வீட்டில் சொத்து பிரிக்கிற நிகழ்ச்சியெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்ட ரத்தம் வரும் நமக்கு. இவர் என்ன சொல்றாரு ராமர், இப்போ என் தம்பி, என் பின்னால் பிறந்தவன் பரதன், என் பின்னவன் பெற்ற செல்வம் அடியேனேன் பெற்றதென்றோ. அம்மா, பரதனுக்கு இந்த ராஜ்யத்தை கொடுத்தால் எனக்கு கொடுத்த மாதிரி தானம்மா இது, பரதன் வேற நான் வேறையா, இல்லையே, பரதன் என் பின்னவன் பெற்ற செல்வம் அடியேனேன் பெற்றதென்றோ, நான் பெற்றது தானே அந்த செல்வம், அவனுக்கு கொடுத்தா என்ன, எனக்கு கொடுத்தா என்னம்மா, என் தம்பிக்கு கொடுத்தா என்ன, எனக்கு என்ன, எனக்கு கொடுத்தா என்னப்பா, ரெண்டு ஒன்று தானே அப்பா. வருமா இது மாதிரி ஒரு வார்த்தை யோகிக் லைஃப்பில் பாருங்கள், சொல்ல பாருங்க என்னென்ன, ஏன் அப்படி சொன்னாருன்னு. பின்னவன் பெற்ற செல்வம் அடியேனேன் பெற்றதென்றோ, என் இனி உறுதி அப்பா, என்ன செய்யணும், நான் இப்போயே கிளம்புறேன், இப்பணி தலைமையில் கொண்டேன். அப்போ முன்னால் சொன்னார்ல, அப்பணி தலை நின்றான்னு சொன்னால, உடனே செய்ய போறேன்னு சொன்னால, இப்போ இந்த பணியை உடனே தலை நின்றேன், இப்போ உடனே செய்ய போறேன் அப்படின்ட்டு அடுத்தது சொன்னார். இந்த கையை சொன்னப்போ ஒரு பாயிண்ட்டை விட்டுட்டா, என்னைக்கு காட்டுக்கு போகணும்னு சொல்லலை. ஆக்சுவலாக ராமர் ஸ்மார்ட்டாக இருந்தால் என்ன பண்ணியிருக்கலாம், அம்மா காட்டுக்கு போகிறேன், எனக்கு 60 வயசு ஆகட்டும், அப்பா 14 வருஷம் தானே காட்டுக்கு இருக்க சொன்னார், 60லேருந்து 74 வரைக்கும் நான் காட்டில் இருக்கிறேன், இப்போ நான் 60 வரைக்கும், நான் இப்போ எனக்கு 24 வயசு, 24லேருந்து 60 வரைக்கும் ராஜா வந்துட்டு அதுக்கப்புறம் போகிறேன்னு சொல்லியிருக்கலாம். அது வரத்தில் அவள் கேட்க விட்டா. ஆனால் ராமர் என்ன கேட்குறாரு, என்ன சொல்கிறாருன்னா, மின் ஒளிர் காணம் இன்றே போகின்றேன். அவள் என்னைக்கு போகணும்னு சொல்லவே இல்லை, கைகை வர அப்படி வாங்கவே இல்லை. இருந்தாலும் ராமர் என்ன சொல்கிறாருன்னா, மின் ஒளிர் காணம் இன்றே போகின்றேன், இன்னைக்கே போகிற, விடையும் கொண்டேன், அம்மா விடை கொடுங்கள் சொல்லிட்டு அப்படியே கிளம்பிட்டாரு. இது ஒரு ரியாக்ஷன். ராஜ்யத்தை ஆளுன்னு சொன்னப்ப ஒரு ரியாக்ஷன், ராஜ்யத்தை விட்டுட்டு போ காட்டுன்னு சொன்னப்ப என்ன பண்ணாரு, அம்மா ரொம்ப மகிழ்ச்சி அப்படின்னாரு. ராமர் இன்ஃபேக்ட் ரொம்ப மகிழ்ச்சி என்ன அப்படின்னு சொன்னா, ராம அவதாரமே அப்பா அம்மா சொல்றபடி தந்தை தாய் சொல் தள்ளி நடந்தேனோ, தந்தை தாய் சொல்றபடி நடக்கணும்னு காட்டுறதுக்கு வந்த ஒரு அவதாரம் ராம அவதாரம். ஆனா தசரதன் மாதிரி ஒரு ராஜா, கைகேயி கோசலை மாதிரி அவங்களுக்குலாம் போனாங்கன்னா முன்னால் ஒரு 100 பேர் பின்னால் ஒரு 100 பேர் ஏவல் செய்யறதுக்கு போகிறாங்க, சர்வன்ஸ் இருப்பாங்க. அப்போ தந்தை தாய் சொல்லி ராமருக்கு ஒரு செயல் கூட நடக்கலையா. ராமருக்கு டெய்லி வருத்தம் என்னன்னா, ஐயோ அப்பா பின்னாலே நான் நிற்கிறேன், டேய் ராமா நீ அங்கே போய் தண்ணி கொண்டாடா அப்படின்னு சொன்னால் கூட நான் போய் தண்ணி கொண்டு வந்து கொடுத்துட்டு அப்பாவுக்கு நான் இன்னைக்கு ஒரு பணிவிடை பண்ணேன்னு மகிழ்ச்சி அடைஞ்சிருப்பேன். பிறந்ததுலேருந்து அப்பாவுக்கு பணிவிடை செய்யறதுக்கு 1000 பேர் நிற்கிறாங்க. எப்போ எனக்கு ஒரு வேலை கிடைக்கும், எப்போ நான் ஒரு மகனாக இருப்பேன் என் தாய்க்கு, எப்போ ஏதாவது ஒரு பணி சொல்லுவாங்கன்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். இத்தனை வருஷமாக நடக்கலை, ஆனால் இன்னைக்கு நடந்துருச்சே. காட்டுக்கு போன அப்பா சொன்னதாக அம்மா சொன்னாங்கல்லவா, அப்போ 2 பேரும் சொன்னது என்னால் இப்போதானே எனக்கு இந்த காட்டுக்கு போயிட்டு ஐ குட் ஃபுல்ஃபில் ஒன் பர்பஸ் இன் மை லைஃப், தட் இஸ் டூயிங் சம்திங் விச் மை பேரண்ட்ஸ் வாண்டட் மீ டு டூ அப்படின்னு அவர் மகிழ்ச்சி, அவ்வளோ அளவு கடந்த மகிழ்ச்சி. ரைட்டு, இந்த மனநிலை எப்படி இருந்தது அப்படின்னு நம்ம யோசிக்கணும். காட்டில் இலங்கையில் அசோகவனத்தில் ராவணன் கடத்திட்டு போய் சீதையை வச்சிருக்கான்ல, அப்போ நினச்சி பார்க்குறா சீதை, ஆஹா ராமர் கூட நம்ம எப்படிலாம் இருந்தோம், ஜாலியாக இருந்தோம் அப்படின்னு நினச்சி பார்க்குறா. அப்போ இந்த நிகழ்ச்சியை மனசில் படுது. காட்டுக்கு போன்னு சொன்னப்போ ராமர் எப்படி இருந்தார் அப்படின்னு சொல்லி நிகழ்ச்சி பார்க்குறா. என்ன எப்படி இருந்தாலும் மெய் திரு பதம் மேவு என்ற போதிலும், திருன்னா என்ன, ராஜ்யம், லட்சுமி, இந்த ராஜ்யத்தை நீ ஏற்றுக்கொள் என்ற போதிலும், இத்திரு துறந்து ஏகு என்ற போதிலும்,
இந்த திருவை திறந்து விட்டு நீ காட்டுக்கு போய் என்று சொன்ன போதிலும், அந்த 2 ராத்திரி, ஒரு ராத்திரி ஒரு பகல், மெய் திரு பதத்தை ஏற்றுக்கொள் என்ற போதிலும், இந்த திருவை திறந்து காற்றுக்கு போய் என்ற போதிலும் சீதை நினைச்சு பார்க்குற ராமருடைய மூஞ்சி எப்படி இருந்ததா? சித்திரத்தின் அலர்ந்த செந்தாமரை ஒத்திருக்கும் முகத்தினை உண்ணுவார். என்ன சொன்ன? சித்திரத்தின் அலர்ந்த செந்தாமரை. முதல்ல ஒரு செந்தாமரை நினைச்சா, அன்று அலர்ந்த செந்தாமரை அப்படின்னா, அன்று அலர்ந்த செந்தாமரை என்ன? அன்னைக்கு பூத்த செந்தாமரை எப்படி இருக்கும்? தாமரையே அழகு, அதுவும் செந்தாமரைங்கிறது லட்சுமி வசிக்கிற இடம், அப்படியே சோப்பு அழகாக இருக்கும், கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி இருக்கும். அதுவும் காலையில் அப்படியே சூரியன் ஒளியில் அந்த செந்தாமரை எப்படி இருக்கும், பார்த்துட்டே இருக்கலாம்ல, அவ்வளோ குளுமையாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்ல. அந்த மாதிரி மகிழ்ச்சியாக இருந்தது காட்டுக்கு போன்னு சொன்னப்ப அப்படின்னு சொல்ல வந்தா. அதில் ஒரு ப்ராப்ளம் இருக்கே. இந்த அன்று அலர்ந்த செந்தாமரை என்ன பண்ணும்? சாயந்தரம் ஆச்சுன்னு என்ன ஆகும்? கூம்பி போயிடும்ல. ராமருடைய முகம் கூம்பாத. அப்போ அது தூக்கி போட்டா, சரியான உதாரணம் இல்லைன்னு சொல்லிட்டு அப்போ என்ன சொன்னா, சித்திரத்தில் அலர்ந்த செந்தாமரை ஒத்திருக்கும் முகத்தினை உண்ணுவாள். சித்திரத்தில் அலர்ந்த செந்தாமரை என்னன்னா, ஒரு பெரிய பெயிண்டிஸ்ட் பிக்காசோவை கூப்பிடுங்க, அப்படியே ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு செந்தாமரை படத்தை போடுங்கன்னா, அந்த செந்தாமரை படத்தை போட்டால் 1 வருஷம் 2 வருஷம் 10 வருஷம் 1000 வருஷம் இருந்தாலும் எப்படி இருக்கும்? அதே ஃப்ரெஷ்னஸ் இருக்கும்ல. சித்திரத்தில் மலர்ந்த செந்தாமரை மாதிரி இருந்துச்சான். எப்போ? காட்டுக்கு போன்னு சொன்னப்பையும் அவன் முகம் அதே மாதிரி இருந்தது, இந்த ராஜ்யத்தை எடுத்துக்கோன்னு சொன்னப்பையும் அதே மாதிரி இருந்தது. அது அல்லவா ராஜ்யம், அவனுடைய முகம் அப்படின்னா. ஏன் வந்தது அப்படின்னா, he developed a dispassion for the roles, for the possessions, for the duties, for the power. எதுவாக இருந்தாலும் செய்ய போகிறோம், வேண்டான்னு சிறப்பாக செய்வோம், செய்ய வேண்டான்னு சொன்னால் செய்ய வேண்டாம், இது என் கடன், இது என்னுடைய ஆப்ளிகேஷன் அப்படின்னுங்கிற ஆட்டிடியூட் அவனுக்கு அவ்வளோ மனசில் அப்படி இருந்ததுனால தானே ராஜ்யத்தை ஆள் என்று சொன்ன பொழுதும் அவன் மகிழ்ச்சி அடையலை. ராஜ்யத்தை விட்டு ஓடிப்போ காட்டுக்குன்னு சொன்னப்பையும் அப்போ இன்னும் மகிழ்ச்சி. ஆக்சுவலாக அந்த கதை பெருசு. மும்மடங்கு பொழிந்தன்னு அவன் முகங்கிறான். இந்த கைகையோட டைலாகை கேட்கறதுக்கு முன்னால் ஒரு முகம்னு வச்சிங்களேன் பரதனுக்கு, இது ராமருக்கு. கேட்டு முடித்தோடனே என்ன வந்துச்சான், மும்மடங்கு பொழிந்தது, 3 மடங்கு ராமனுடைய முகம் மகிழ்ச்சி அடைஞ்சுதான். அதெல்லாம் பெரிய தத்துவங்கள். அதெல்லாம் ஏன் 3 மடங்கு வந்ததுன்னு, ஏன்னா இவனோட பெட்டர் ஆளு பரதன். ஸோ ராஜ்யத்துக்கு நல்ல ராஜ்யம் கேட்டார், நல்ல ராஜா கிடைக்கிறாருன்னு ஒரு மகிழ்ச்சியா, அப்பா அம்மா சொல்கிறத கேட்டு காட்டுக்கு போகிறோம்னு ஒரு மகிழ்ச்சி. 3வது மகிழ்ச்சி என்னென்னா, காட்டுக்கு போனால் தானே ராவணனை போட முடியும். ராம அவதாரமே ராவணனை கொள்வது தானே, அதுவும் நடப்பதற்கு முதல் ஸ்டெப் நடந்துச்சுன்னு சொல்லி 3 மடங்கு பொழிந்ததான் ராமனுடைய முகம். சரி, இது ஒரு நிகழ்ச்சி, டெவலப்பிங் டிஸ்பேஷன். அப்போ வள்ளுவரே சொல்கிறார், என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், ஒரு அருமையான ஒரு பாட்டு ஒன்று சொல்கிறார். லோகத்தில் சில பேர் சோகத்தில் அழுகுறாங்களே, ஏன் சார் அப்படின்னு வள்ளுவர் கேட்குறாங்க. வள்ளுவர் எங்கே இருக்காரு? நம்ம மயிலாப்பூர் தானே, மயிலாப்பூர் பெரியவர். அவர்கிட்ட கேட்டாங்க. வள்ளுவர பதில் ஒன்று பயங்கரமான மரணடி ஒன்று கொடுத்தாரு. என்ன அப்படின்னா, டே இப்போ என்கிட்ட கேட்குறிய, அவன் சோகத்தில் அழுகுறான்னு சொல்லி அவன் மகிழ்ச்சியில் குதிச்சப்ப ஏன் என்கிட்ட வரலன்னு கேட்டார். ஒரு ஆள் மகிழ்ச்சியில் குதிச்சால் சோகத்தில் அவன் அழுவான் இல்லையா? நன்றாங்கால் நல்லவா காண்பவர், உங்களுக்கு லாட்டரியில் பிரைஸ் அடிக்குதுன்னு வச்சுங்க, நன்றாங்கால் நல்லவா காண்பவர். அப்படி பார்த்தீங்கன்னா அன்றாங்கால் உங்கள் பணம்லாம் போச்சுன்னு வச்சுங்க, என்ன பண்ணுவீங்க? அல்லல் படுவது அவன், அல்லல் தான் படுவீங்க. அது கிடைச்சப்பே ஏதோ லட்சுமி கடாட்சம் எனக்கு கிடைச்சதுன்னு போயிட்டே இருந்தீங்கன்னு வச்சுங்க, பணம் போனாலும் இது லட்சுமி கடாட்சம் எனக்கு இல்லைன்னு சொல்லி போயிட்டே இருப்பீங்க. நல்லது நடக்கிறப்ப சீலிங்க்கு குதிச்சிங்கன்னா, கெட்டது போடுறப்ப அதில் பாதாளத்துக்கு உங்களுக்கு டிப்ரெஷன் வரதானே செய்யும். இன்பத்துள் இன்பம் விளையான். இப்போ இன்பத்துள் இன்பம் நம்ம விளையக்கூடாது. இன்பம் வருது, அது மட்டும் போயிட்டு இருக்கணும், அதில் போய் நீங்கள் மெர்ஜ் ஆகக்கூடாது. இன்பத்துள் இன்பம் விளையான், துன்பத்துள் துன்பம் உறுதல் இளன். அந்த இன்பம் வரும்போது என்னை அஃபெக்ட் பண்ணாமல் இருந்தேன்னா, துன்பம் வரும்போதும் என்னை ஆட்டோமேட்டிக்காக துன்பத்தில் நான் அஃபெக்ட் ஆக மாட்டேனே, அதுன்னு ரூல். அதை விட்டுட்டு ராஜ்யம் வந்தப்போ ஆக நாளிலேருந்து நான் ராஜ்யம் அப்படின்னு ராமன் நினச்சிருந்தான்னா, அடுத்த நாள் கையை சொன்னப்போ அங்கேயும் நான் சொன்ன மாதிரி பங்காகி கீழே விழுந்திருப்பான். இன்பத்துள் இன்பம் விளையாவிட்டால் துன்பத்துள் துன்பம் நம்ம வராது. ஐயோ அவனை ஒன்றும் பண்ண முடியாது, அவன் நேற்று மகிழ்ச்சியிலே குதிக்கலையான்னு சொல்லிட்டு துன்பமே ஒதுங்கி போடும் நம்மளை விட்டு. ஃபஸ்ட்டு டெவலப் டிஸ்பேஷன் யோகிக் லைஃப்பில். சரி, அடுத்த பாயிண்ட்ஸ் சுருக்கமாக பார்க்கலாம். 2வது யோகிக் லைஃப் இங்கே டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுற ராமர் அப்படின்னு சொன்னால், சீதையை தேடிட்டு போகிறாங்க.
கிஷ்கிந்தைங்கிற இடத்துக்கு போகிறாங்க. கிஷ்கிந்தையில் சபரி பாட்டி சொல்கிறாரு, கிஷ்கிந்தையில் சுக்ரீவன் ஒருத்தன் இருப்பான், அவன் ஹெல்ப் எடுத்துக்கிட்டு நீ போய் ராமரை தேடலான்னு சொல்கிறாங்க. அந்த ஊருக்கு வராரு, காட்டில் அந்த ஊருக்கு வராரு, கிஷ்கிந்தைக்கு வராரு. அங்கே சுக்ரீவன் ஒருத்தன் இருக்கான், அவன் காலில் விடுறான், 2 பேரும் நட்பாகிறாங்க. ராமர் வந்து சொல்ல போகிறார், என்ன இது மாதிரி இந்த சபரி பாட்டி சொன்னால் உன்னுடைய ஹெல்ப் எடுத்துக்கிட்டு சீதை எங்கே இருக்கான்னு தேடி கண்டுபிடிக்கலாம், நீ ஹெல்ப் பண்ணுவேன்னு சொன்னான்னு சொல்ல எடுக்க வந்தார். அதுக்குள்ளே சுக்ரீவன் என்ன பண்ணான்னா, இந்த அனுமர் வந்து அவர் கொஞ்சம் ஒரு கில்லாடி, அனுமர் சாதாரண ஆள் கிடையாது. அவர் கொஞ்சம் ஜிம்மிக்ஸ்லாம் கொஞ்சம் பண்ணி இந்த சுக்ரீவனை ராமர் காலில் உழ வச்சு ராமர்கிட்ட போய் என்னப்பா சொன்னாங்க, ராமா நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும், என்ன அப்படின்னு சொன்னால் எனக்கும் என் அண்ணனுக்கு ஒரு மனஸ்தாபம், என் ராஜ்யத்தை அவன் ராஜ்யத்தை விட்டு என்னை அடித்து விரட்டி ஓட்டிட்டான், அது கூட பரவாயில்ல, அவன் ராஜ்யத்தில் இருக்கிறேன்னு சொன்னால் இருக்கக்கூடாமல் அந்த காட்டுக்கு அனுப்பி விட்டான், அது கூட பரவாயில்ல, என் பொண்டாட்டியும் இழுத்துட்டு போயிட்டான், அவன் நீ தான் என்னை காப்பாற்றணும், எனக்கு அந்த ராஜ்யத்தில் இடத்த வாங்கி கொடு, என் மனைவியும் எனக்கு மீட்டு கொடு அப்படின்னு சொன்னார். இப்போ ராமருக்கு நம்மளாருந்து எப்படி இருக்கும், டே நானே இதே பிரச்சனைக்கு நானே வந்திருக்கேன், ஏன் முன்னாடியே ஒருத்தன் தூக்கிட்டு போயிட்டான் ராவணன்னு, அவளை உன்னை வச்சுட்டு தேடலான்னு நான் வந்தா நீ இப்படி கேட்குறிய, நீ முதல்ல எனக்கு பண்ணி கொடு ஃபஸ்ட்டு என் வேலையை, அதுக்கப்புறம் நான் உனக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருப்போம் நம்ம. அப்படி இல்லைன்னா கூட அப்பா எனக்கு முதல்ல தலைக்கு மேலே ஒரு பிரச்சனை இருக்குது, என்ன ஏன் முன்னாடி நான் தேடிட்டு இருக்கேன், அதை முடிச்சுட்டு உனக்கு வரேன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். என்ன சொன்னார் ராமர், நான் பொண்டாட்டி தேட வந்தார்ல, அது இருக்கட்டும், சீதை எங்கே இருந்தாலும் பத்திரமா இருப்பா, எனக்கு நம்பிக்கை இருக்குது, உன் பிரச்சனை தானேப்பா, நாளைக்கு உன்னுடைய பிரச்சனைக்கு நான் முடிவு செஞ்சு உன்னுடைய தாரத்தையும் உன்னுடைய நிலத்தையும் உனக்கு மீட்டு தருகிறேன்னு வாக்கு கொடுத்து நான் வந்த வேலையை மறந்து போயிட்டு இந்த வேலையை ஆரம்பித்து வாலி கூட சண்டை போட்டு கிஷ்கிந்தையில் அந்த வாலியை கொன்று மனைவியை தாரத்தை மீட்டு அந்த ராஜ்யத்தையும் கிஷ்கிந்தையும் பட்டாபிஷேகம் பண்ணி கொடுக்குறாரு இந்த சுக்ரீவனுக்கு. இதில் என்ன டெமான்ஸ்ட்ரேஷன் கிடைக்குது, இதில் என்ன பாயிண்ட், யோகிக் லைஃப்பில் இது என்ன பாயிண்ட் அப்படின்னு சொன்னால், ஒரு யோகிக் லைஃப்பில் நம்ம வாழ்ந்தோன்னு வச்சிங்க, நம்முடைய குறையை நம்ம பார்க்கக்கூடாது, என்னுடைய குறை முடிஞ்சாதான். இப்போ எனக்கு எத்தனையோ என்ன செய்ய வேண்டியது லைஃப்பில் எத்தனையோ இருக்குது, பிரச்சனைகள் இருக்குது, இதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நான் பிரத்யேகருடைய குறையை தீர்க்க போகிறேன்னா முடியுமா அது என் வாழ்க்கையில்? 80 வயசில் நான் குனிஞ்ச நிமிரமாக கண்ணெல்லாம் போய் ஒரு வயோதிக பருவத்தில் ஒன்றும் தள்ளாமல் போய் படுத்த பிறகு தான் என் வேலையெல்லாம் முடிஞ்சுது, நான் இன்னும் லோகத்துக்கு உதவி பண்ண போகிறேன், சர்வீஸ் பண்ண போகிறேன்னா முடியுமா என்னால்? முடியாதில்லை. அப்போ வாட் இஸ் யோகிக் லைஃப் அப்படின்னு சொன்னால், உன் குறை உன்னிடம் தான் இருக்கும், அது இருக்கும், லைஃப் லாங் இருக்கும், அதை அப்படியே ஒதுக்கி வச்சுட்டு என்ன பண்ணணும், நம்ம என் பொண்டாட்டி இல்லையா சீதையை தேடிட்டு இருக்கேன் இருக்கட்டும், அந்த பிரச்சனையை தள்ளி வச்சுட்டு என்ன பண்ணணும், பிறருக்கு நாம் உதவி செய்ய வேண்டும். பிறர் வருத்தப்பட்டால் முதல்ல அந்த வருத்தத்தை நீ தீர்ப்பது தான் யோகிக் லைஃப்பில் ராமர் காட்டுற செகண்ட் டெமான்ஸ்ட்ரேஷன். டெவலப் டிஸ்பேஷன். செகண்டு, ரிமூவ் யுவர் ப்ராப்ளம்ஸ். அது இருந்து தான் செய்யும். அட்டென்ட் டு அனதர் மேன்ஸ் ப்ராப்ளம். அதுக்கு தானே நம்ம வந்து இருக்கிறோம். நம்ம என்ன பாட்டு பாருங்க, அதுக்கு தம் குறை தீர்வு உள்ளார். எனக்கே குறை இருக்கு, அதே வந்து தீர்வு செய்யாமல் இருக்கின்றேன். தீர்வுன்னா என்ன, சால்வ் பண்ணாமல் இருக்கேன். தம் குறை தீர்வு உள்ளார், தளர்ந்து பிறர்க்கு ஒரு வெண்குறை தீங்கிருப்பார். அதனால தளர்ச்சி அடையாமல் நான் என்ன பண்றேன், பிறருடைய குறையை பார்த்து ஓஹோ அங்கெல்லாம் குறைகள் இருக்கா, முதல்ல நான் அந்த குறைகளை தீர்க்கிறேன், அதுக்கப்புறம் பார்க்கலாம் பண்ண, அதுக்கப்புறம் டைம் இருந்து லைஃப் இருந்துன்னா நான் என் குறையை பார்த்துக்கிறேன், கடக்கட்டும் அது அப்படிங்கிற மனப்பக்குவம் இருக்கணும் யோகிக்கு. அவனுக்கு இருக்கு, யோகிக்கு இருக்கு. அதனால தான் அவர் பிறருடைய குறையை முதலில் பார்க்கின்றார், தம் குறையை தள்ளி வைக்கின்றார். இது எப்படி இருக்குன்னா, விழுமியோர் திங்கள் கரையுருளை நீக்க கருதாது உலகின் நிறையுருளை நீக்குமாம் நின்று. திங்கள்னா என்ன, மூன் பார்த்தீங்கன்னா அது சென்டரில் கொஞ்சம் டார்க்னஸ் இருக்கும்ல, பார்த்துருக்கீங்களா? கொஞ்சம் ஒரு பள்ளமான ஒரு பகுதியில் இருட்டு இருக்கும், அந்த இடத்துல வெளிச்சமே எப்பவுமே படாது அந்த மூணுக்கு. திங்கள் மூன் என்ன பண்ணுது, தன்கிட்டயே டார்க்னஸ் இருக்கு, ஆனாலும் என்ன பண்ணுது, பௌர்ணமி அன்னைக்கு என்ன பண்ணுது, பிறை நாளில் என்ன பண்ணுது, அது எங்கிட்ட இருக்கிற இருள் இருந்த போது அதுக்கு ஒன்றும் முயற்சி செய்யலை அந்த இருளை நீக்குவதற்கு. ஆனால் உலகத்தில் இருக்கின்ற மக்களுக்கு இருட்டான நாட்களில் வெளிச்சத்தை, அந்த இருட்டான சமயத்தில் ஒளியை கொடுப்பதற்காக தம் இருளை வைத்து கொண்டே பிறர் இருளை, உலகத்தினுடைய இருளை நீக்குவதற்கு எப்படி அது முயற்சி செய்கிறதோ அது மாதிரி உன் குறையை நீக்கிவிட்டு தள்ளி வைத்துவிட்டு பிறர் குறையை பாருங்கிறது ராமர் காட்டினது. தான் முன்னாடி அப்புறமா எடுத்துக்கலாம், என் முன்னாடி முதல்ல உன் முன்னாடி உனக்கு பிடிச்சி தரேன்னு சொன்னால. செகண்ட் யோகிக் லைஃப்.
எல்லாம் யோக வசிஷ்டம். இதெல்லாம் பண்ணால் நம்மளுடைய கேரக்டர் இது மாதிரி டெவலப் ஆகும், நம்ம லைஃப் இது மாதிரி இருக்கும். சும்மா உட்காந்து மூச்சு பயிற்சி பண்ணுறது ஓகே, அது தேவை. பட் அதெல்லாம் பண்ணுனா நம்மளுடைய வாழ்க்கை இந்த மாதிரி பரிமளிக்க வேண்டும். அதுதான் அதுதான் யோக வசிஷ்டம். யோக வசிஷ்டம் படித்த ராமர் நீங்கள் படித்து பாருங்கள். எந்த ராமாயணத்திலேயாவது ராமர் தினமும் காலையில் எழுந்து 1.5 மணி நேரம் ஆல்டர்னேட்டிவ் நாஸ்ட்ரல் பிரீத்திங் பண்ணான்னு இருக்கா? ஆனால் யோக வசிஷ்டம் படிச்சிருக்காரு. அப்போ யோக வசிஷ்டம் படிக்கிறதும் யோகிக் லைஃப் இந்த மூச்சு பயிற்சியால் இல்லை. மூச்சு பயிற்சியெல்லாம் செஞ்சால் உங்களுக்கு என்ன மனப்பக்குவம் வரும், இந்த கண்ட்ரோல் ஆஃப் சென்சஸ், ஈகோ அதெல்லாம் போனால் எப்படி உங்கள் வாழ்க்கை மாறும் அப்படின்னா ராமனுடைய வாழ்க்கை மாதிரி அது மாற வேண்டும். அதுதான் லைஃப். சரி, 2 முடிச்சேன்னா 3வது என்ன பார்க்கலாம். ரொம்ப வெரி இம்பார்ட்டண்ட். சண்டைக்கு போகிறார். இலங்கையில் போய் சேர்ந்தாச்சு. கடலுக்கு பாலம் கட்டி அங்கே போயிட்டாங்க. போன உடனே அடுத்த நாள் காலையில் இலங்கையில் ஆக்சுவலாக முற்றுகையும் இட்டாங்க. முற்றுகைன்னு என்ன, இந்த சரவுண்ட் பண்ணுறது, சரவுண்டும் பட்டாங்க. 8 விதமான வாரில் 8 ஸ்டேஜஸ் இருக்குது. 3rd ஸ்டேஜஸ் இஸ் ரவுண்டிங் த எனிமி பண்ணியாச்சு. அடுத்த நாள் காலையில் சண்டைக்கு போக வேண்டியதான் ராவணன் மேலே. அப்போ என்ன பண்ணார் ராமர்னா, நான் கடைசியாக ஒரு முறை அந்த ராவணனுக்கு ஒரு ஆள் அனுப்பி, இப்போ கூட இட்ஸ் நாட் டூ லேட், ப்ளீஸ் கிவ் மை ஒய்ஃப் பேக் டு மீ, ஐ வில் ஃபர்கிவ் யூ அப்படின்னு ஒரு செய்தி சொல்லணும் அப்படிங்கிறாரு. லக்ஷ்மணனுக்கு வந்ததே கோபம். என்ன அது, இத்தனை நாளாக நம்ம இவ்வளோ வேலை பண்ணிவிட்டு இவ்வளோ அனுமர்களேருந்து இவ்வளோ வானர வீரர்லாம் கொண்டு வந்திருக்கிறதே, இவனை அடித்து கொண்டுட்டு நம்ம சீதையை மீட்பது தானே நமக்கு வந்து வீரம், நமக்கு வந்து அழகு. இப்போ போய் அவனுக்கு வந்து இன்னும் மன்னிப்பு தரேன் ஆள் விட்றீங்களே அப்படின்னா ராமர் வந்து நத்திங் டூயிங், விட்டே ஆகணும்னு சொல்லி அங்கதன்னு ஒருத்தவரை கூப்பிட்டு, நீ போய் ராவணன்ட்ட போய் சொல்லு, இப்போ கூட லேட் இல்லை, அங்கே பாரு, நீ கதவை திறந்து பாரு, எல்லாம் எங்கள் ஆளுங்க தான் இருக்காங்க, உன்னால் ஒன்றும் தப்பிக்கவே முடியாது, சீதையை விட்டுட்டு நாங்கள் மன்னிச்சு விட்டுறோன்னு என் தலைவர் சொல்கிறாருன்னு போய் சொல்லு அப்படின்னு சொல்கிறார். இது என்ன டெமான்ஸ்ட்ரேட்ஸ் ஆகுது பாருங்க. இது எல்லாருமே நோபடி இஸ் அக்ரிங் டு திஸ். ராமர் மாத்திரம் என்ன சொல்கிறாரு, நோ ஐ வில் டூ திஸ், ஐ வில் கிவ் ஒன் மோர் சான்ஸ் டு மை எனிமிங்கிறார். சொன்னாரா? அப்போ ராமர் என்ன பதில் சொல்கிறாருன்னா, தூதுவன் ஒருவனை இவ்வழி விரைவில் அனுப்பி, சீக்கிரமாக ஒரு மெசஞ்சரை, ஒரு அம்பாசிடரை அங்கே அனுப்பி, மாதினை விடுதியோ, மாதினா பெண்ணை நீ வந்து விடுறியா சொல்லுப்பா, இப்போ கூட லேட்டு இல்லை விட்டுடுறியா, மாதினை விடுதியோ என்று உணர்த்தவே என்று சொல்ல. அப்படி விடலைன்னா என்ன தெரியுமா நான் பண்ணுவேன், மறுக்குமாயின் காதுதல் கடன். அங்கே ஒரு கடன் பார்த்தோம்ல, இந்த பதவியை ஏற்பது என்னுடைய கடன் அல்ல. இப்பயும் என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் வந்து என்னுடைய வீரத்தை காட்டுகிறேன்னு சொல்ல, உன்னை நான் தண்டிக்க வேண்டியது என்னுடைய கடனாகி விடுகிறது. நான் கடனை திருப்பி கொடுத்தா நான் மகிழ்ச்சி அடைவோமா, கடன் கொடுத்துட்டோம் அவ்வளோதானே. அந்த மாதிரி கொண்டாட்டி விட்டுட்டீங்கன்னா, மாதுவை விட்டு விட்டால் நான் இப்படியே திரும்பி போயிடுறேன், ஊட்டியே நான் வரல, விடலை அப்படின்னு சொன்னால் உன்னை பனிஷ் பண்ணுவது என்னுடைய கடன் ஆகிறது, என்னுடைய ஆப்ளிகேஷன், என்னுடைய டியூட்டி ஆகி விடுகிறது, கேட்டுட்டு வா அப்படின்னு சொல்கிறப்ப என்ன சொல்கிறார் அப்படின்னா, அரணும் அகுதே நீதியும் அகுதே என்றான் கருணையின் இல்லம் ஆனான். கருணைன்னா என்ன, மெர்சி. மெர்சி இப்போ கூட இந்த ஜுடிஷியல் பேலன்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, மெர்சி டேம்பர்டு வித் தர்மா அண்ட் ஜஸ்டிஸ் அப்படிம்பாங்க. வெறும் ரூல் மாத்திரம் பேசக்கூடாது, ஜஸ்டிஸ் மாத்திரம் பேசக்கூடாது, வெறும் தர்மத்தை மாத்திரம் பேசக்கூடாது. ரெண்டுக்குமே அடிப்படையில் ஒன்று என்ன இருக்கணும் அப்படின்னு சொன்னால், கருணை இருக்கணும், மெர்சி இருக்கணும். மெர்சியோட தான் நம்ம வந்து ரூலையும் இன்டர்பிரட் பண்ணணும், மெர்சியோட தான் நம்மளுடைய தர்மத்தையும் இன்டர்பிரட் பண்ணணும். ஸோ தர்மா, ரெண்டாவது என்ன, அந்த ஜஸ்டிஸ், ரெண்டுக்குமே இம்பார்ட்டன்ட். அடிப்படையாக இருக்கிறது கருணை, அன்பு, த லவ். 3 டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறாரு, 3 பண்ணுறாரு. இதுதான் இந்த தூதுவர் கொடுக்கறது தான் சரின்னு சொல்லி தூது அனுப்புகிறாரு. ராவணன் அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டான். அடுத்த நாள் சண்டை நடக்குது. முதல் நாள் சண்டை நடக்குது. சண்டையில் ராவணன் தோற்று போயிட்டான், எல்லாத்தையும் இழந்துட்டான். என்ன இழந்துட்டான், தேரை இழந்துட்டான், கையில் இருந்த ஆயுதங்களை இழந்துட்டான், குதிரையை இழந்து விட்டான், ஒன்றும் இல்லாமல் வெறுங்கையோடன் நிற்கிறான். அப்போ இப்போ நீங்கள் ஒன்று நினச்சி பாருங்கள், நம்மளுடைய மனைவி, நானே பெரிய ராஜா, அப்படியே ஒரு மகாலட்சுமி சீதாதேவி. இந்த சீதாதேவியை ஒருத்தன் இம்ப்ரெஷன் பண்ணி வச்சுருக்கான். அவன் முதல்ல நம்ம கண்ணில் பட்டோன்னே நமக்கு கோபம் எப்படி வரும்? இப்போ
நம்ம சின்ன போது நம்ம மேலே யாராவது தப்பு பண்ணிட்டாங்கன்னு வச்சுங்க, அவனை பார்க்கவே கூடாது, பார்த்தாலே எனக்கு கோபம் பத்திக்கிட்டு வருதுன்னு சொல்கிறோம்ல. ராவணன் என்ன பண்ணியிருக்கான், பொண்டாட்டியே தூக்கிட்டு போய் 10 மாதம் வச்சுருக்கான் அந்த அசோகவனத்தில். என்ன பண்ணான்னு தெரியாது, ஒன்றும் தெரியாது. அப்படியே பொங்கி பொறுமி பார்த்த உடனே எரிச்சிருக்க வேண்டாமா ராமர் அந்த ராவணனை? இருக்கலையே, அவன் மேலே எந்த கோபமே படலையே, எதுவுமே பண்ணலையே. எய்த்தாப்புல சண்டைக்கு ஒரு பயிற்சிக்கு வர்ற மாதிரி ஒருத்தவங்க சண்டை போட்டு அவனுடைய இந்த தேரை உடைச்சி குதிரையை உடைச்சி எல்லாத்தையும் வெறுங்கையோட தரையில் நிற்க வச்சிருக்காரு ஒழிய. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். சீதையை தேடிட்டு அனுமன் வரான்ல ராமாயணத்தில் அந்த லங்கைக்கு. ராவணன்னா பார்க்குறான். பார்த்த உடனே இவன் தானே என்னுடைய தேவியை தூக்கிட்டு வந்தது, இவனை இப்படியே அடித்து தூங்கும் போதே அடித்து கொல்ல வேண்டும்னு சொல்லி அப்படியே அவனுக்கு அப்படியே கண்ணெல்லாம் சிவந்து போய் சண்டைக்கு தயாராகிட்டான். அப்புறமா அவனுக்கு புத்தி வருது, ஐயோ நம்ம இதை பண்ணக்கூடாது, இவனை கொல்ல வேண்டியவர் ராமர் தான் அப்படின்னு விட்டுடுறான். அப்போ தலைவனுடைய மனைவியை தூக்கினவனை பார்த்த அனுமன் 5 அடக்கினவள நம்பர் ஒன், தேர் இஸ் நோ கம்பேரிசன். அவனுக்கே அவ்வளோ கோபம் வந்ததுன்னா சொந்த புருஷனுக்கு எவ்வளோ கோபம் வந்திருக்கும்? ஒரு கோபத்தை காட்டலையே. அவர் என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னால், அந்த ராவணனை பார்த்து, ஆளையா நீ, ஐயா நீலாம் ஒரு ராஜாவா அப்படின்னாரு. ஆளுன்னு என்ன, பெரிய ஆள்னு அர்த்தம். நீலாம் ஒரு பெரிய ஆளா, இங்கே சும்மா நிற்கிறே, ஆளையா நீ. ஆளையா நீன்னு என்ன பொருள் தெரியுமா? நீ இன்னிலேருந்து எனக்கு ஆள், அடியாள். நான் தோத்துட்டு இல்லை, நீ இன்னிலேருந்து எனக்கு நீ ஆள். ஆளையா. இன்னொரு பொருள் இருக்கு, இன்னும் நிறைய பொருள் இருக்குது, 10 பொருள் இருக்குது அந்த ஆள் ஐயாங்கிற வார்த்தைக்கு. அந்த பாட்டில் என்ன சொல்கிறாருன்னா, ஆளையா உனக்கு அமைந்தன மாருதம் அறைந்த பூளையாயின கண்டனை. மாருதம்னா காற்று, பூளைன்னா தெரியுமா உங்களுக்கு? பூளைன்னா மோஸ்ட் சாஃப்டஸ்ட் ஃப்ளவர். இந்த வயல்லாம் இருக்கும், அது லேசாக காற்று அடிக்க வேண்டாம், காற்றுல அசைஞ்சாலே இந்த பூ கீழே விழுந்துடும். உனக்கு இருந்த தைரியம், உனக்கு இருந்த வீரம், உனக்கு இருந்த குதிரை, யானை, தேர் எல்லாம் என்னாச்சுன்னா இந்த காற்றுல அடிபட்ட, அது புயலில் அடிபட்ட இந்த பூளை பூ இருக்குல்ல, அது எப்படி பறந்து போச்சு, அது மாதிரி உனக்கு இருந்து எல்லாமே வீரம், ஈரம், அழகு எல்லாம் பறந்து போச்சு. ஆளையா நீ உனக்கு அமைந்தன எல்லாம் மாருதம் அறைந்த பூளையாயின கண்டனை. அப்போ சொன்னார், போருக்கு இன்று போய் நாளை வா. நீ இப்பயே என் காலை விடுறதா இருந்தால் இப்பயே முடிச்சுட்டு வேலையை, நான் மனசு திருந்த மாட்டேன், சண்டைக்கு தான் வரப்போனேன் அப்படின்னு சொன்னால், நான் உன்னை கொண்டு போயிடலாம். என் பொண்டாட்டியை தூக்கிட்டு போனதுக்கு என்ன மெர்சி என்ன இருக்குது, இப்பயே உன்னை அடித்து போட்டுடலாம், சும்மா நிற்கிறேன். நீ இருந்தாலும் இன்று போய் நாளைக்கு வா, போருக்காக இருந்தால் இன்று போய் நாளைக்கு வா என்னை நல்கினான். இதில் தான் பாட்டு இருக்கு. நாகு இளம் கா முகின் வாழை தாவூரு கோசலை நாடுடைய வல்லல். என்ன சொன்னார் அப்படின்னா, சொன்னவன் யார் தெரியுமா? நாளைக்கு வான்னு சொன்னவன் கோசலை நாடுடைய வல்லல்னர். கோசலை நாடுன்னு யார்? ராமருடைய அம்மா பேர் என்ன? கோசலை. அவ வசிக்கிற அவருடைய ராஜ்யம் பூர்வீகம் கோசலை. அந்த கோசலைக்கு ஆண் வாரிசு கிடையாது. கோசலைக்கு அப்பா இருக்காரு, அந்த தாத்தா இறந்து போச்சுன்னா கோசலை ஒரே பொண்ணுக்கு ஒரே பையன் யாரு? ராமர். அப்ப கோசலை நாடுடைய வல்லல். எனக்கு அயோத்தி ராஜ்யம். இப்போ அயோத்தி யாருக்கு? ராமருக்கா? கிடையாது. இல்லை, அயோத்தி யாருக்கிட்ட இருக்கு? பரதன்ட்டு இருக்கு. அவன் வாங்கிக்கல, ஆனால் கொடுத்தாச்சு, பரதன்ட்டு கொடுத்தாச்சு. ஆளையா நீன்னா இப்போ என் காலில் ஒழிந்தின்னா என்ன தெரியுமா கொடுக்க போகிறேன்? எனக்கு இன்னொரு ராஜ்யம் இருக்குது, கோசலைன்னு ஒரு ராஜ்யம் இருக்குது. எனக்கு அது மேலே ஒன்றும் ஆசைலாம் கிடையாது. நான் கோசலை நாடுடைய வள்ளல், நான் வள்ளல், எது இருந்தாலும் கொடுப்பேன். இந்த கோசலை நாட்டை உனக்கு கொடுக்கின்றேன். ஆளையா. ஆள்னா என்ன? அரசாட்சி பண்ணன்னு அர்த்தம், ஆட்சி செய்யன்னு அர்த்தம். இப்போ நீ காலில் விழுந்தின்னா ஆளையா. எதையே ஆள்றது? கோசலை இருக்கு, எங்கள் பாட்டி ஊர், எனக்கு என் ராஜ்யம் அந்த இதோட பெரிய ராஜ்யம், அயோத்தியோட பெரிய ராஜ்யம் கோசலை. கோசலை நாடுடைய வல்லல், ஆட்சி செஞ்சுக்கோ, இப்போ கூட என் காலில் விடு, ஆளையா அப்படின்னு. அது ஆளையா. அப்போ பொண்டாட்டியை தூக்குனவனை பார்த்தப்ப கூட கொஞ்சம் கூட என்ன வரல, அவனுக்கு கோபம் வரல, அவன் மேலே வெறுப்பு வரல, அவனுக்கு நல்லது பண்ணி தரேன். ஏன்னா இந்த 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 இலங்கை நகரத்தை யாருக்கு கொடுக்க போறாரு? விபீஷ்ணனுக்கு கொடுக்க போறாரு. விபீஷ்ணன் கட்சி மாதிரி தன் காலில் விழுந்துட்டாரு. இந்த விபீஷ்ணனுக்கு அந்த ராஜ்யத்தை கொடுக்குறேன்னு ப்ராமிஸ் பண்ணிட்டாரு. அதனால இலங்கை ராவணனை தோற்கடித்தால் அதுக்கு ராஜாவாக போகிறான் விபீஷ்ணன். அப்புறம் எப்படி ஆளையான்னு சொன்னார் அப்படின்னு சொன்னா, ராவணா ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது, இந்த ராஜ்யம் விபீஷ்ணனுக்கு, இலங்கை ராஜ்யம் உனக்கு இதோட சிறந்த ராஜ்யம் கோசலை நாடு கொடுக்குறேன், நான் மன்னிச்சது மாத்திரம் கிடையாது, உனக்கு வெகுமதியும் கொடுக்குறேன்னார். யாரை? பொண்டாட்டி தூக்கிட்டு போனவனு. அதை பொண்ணு என்ன சொன்னதுன்னா, நோ ஆங்கர். தன் மேலே ஒரு தப்பு பண்ணவன என்ன பண்ணாரு?
ஃபர்கிவ் பண்ணார், மன்னிச்சார். மன்னிச்சது மாத்திரம் இல்லை, தனக்கு ஈக்குவலாக நான் உன்னை ராஜாவாக்குறேன் அப்படிங்கிறாரு. யார்? பொண்டாட்டி தூக்கணும். தட் இஸ் யோகிக் லைஃப். கடைசியாக ஒன்று யோகா லைஃபுக்கு கடைசியாக ஒன்று சொல்கிறேன், ஆங்கர். அது இருக்கவே கூடாது. முதல்ல யோகா ப்ராக்டிஸ் பண்ணவங்க நம்ம வந்து என்ன இருக்கணும் அப்படின்னு சொன்னால், அந்த கோபம் என்பதே நமக்கு வந்து இருக்கக்கூடாது. ராமருக்கு எங்கேயாவது கோபம் வந்து பார்த்துருக்கீங்களா? இவ்வளோ நிகழ்ச்சிகள் நடக்குது ராமாயணத்தில், எங்கேயாவது அவருக்கு கோபம் வந்துருக்கு பார்த்துருக்கீங்களா? பார்க்கல. இல்லை, இந்த கோபம் வரல அப்படிங்கிறத ஒரு நிகழ்ச்சி நடக்குது. கோபம் இங்கே கோபம் வரல அப்படின்னு. சரி, இப்போ சொன்னல ஆலையான்னு சொல்லி மன்னிச்சு விட்டுடுறாருல. ராவணன் வீட்டுக்கு போகிறான், உடம்பெல்லாம் காயம், எல்லாத்துக்கும் ஒத்தடெல்லாம் கொடுக்குறாங்க. நர்சஸ்லாம் வந்து கொடுத்தோடனே ஆளுங்கள்லாம் கூப்பிட்றாரு, மந்திரிகள்லாம் கூப்பிட்டு இது மாதிரி என்ன நடந்ததுன்னு கேட்குறாங்க. இது மாதிரி முதல் சண்டையில் நான் தோத்துட்டு போய் வந்திருக்கேன்னு அப்படியே அவமானம் பிடிச்சி திங்குது ராவணனை. என்ன நடந்தது டீட்டெயிலாக சொல்லுங்கன்னு சொல்ல, ராவணன் வந்து ராமர் வந்து என்னை எப்படிலாம் அம்பால் அடித்து தோக்கடிச்சார்னு சொல்கிறார் முதல் நாள் ராத்திரி. அதுக்கப்புறம் சண்டைக்கே வரல ராவணன். அதுக்கப்புறம் எப்போ வராருன்னா, கடைசி நாள் 10வது நாள் வந்து சாக போகிறான். ஃபஸ்ட்டு டேயும் 10th டே வந்து ராவணன் வந்து ஃபைட் பண்ணுறாரு. மீதி 8 நாள் வந்து கும்பகர்ணன் அனுப்புகிறாரு, இந்திரஜித் அனுப்புகிறாரு. அது மாதிரி அது கதை. இப்போ ஃபஸ்ட்டு டே எப்படிலாம் நான் என்னை அடித்தான்னு சொல்கிறாருல்ல, அப்போ வந்து ஒரு நேரேஷன் சொல்கிறார். ராமருக்கு கோபம் இல்லையேன்னு. அதாவது எத்தனையோ ராமரை பார்த்து எனக்கு வந்து ஐ எம் அமேஸ்டு. பட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் என்னுடைய அமேஸ்மெண்ட்டுக்கு ஒரு காரணம் சொல்கிறேன். யார்? ராவணன் சொல்கிறான். என்ன சொல்றாரு அப்படின்னா, எரித்த போர் அரக்கர் ஆவி வெள்ளம் எஞ்ச பறித்த போது. வெள்ளம்னா ஃப்ளட்டு. அரக்கர்கள் எப்படி செத்துட்டு இருக்காங்கன்னா, ஒரு ஃப்ளட்டு பெரிய சுனாமி வந்தது இல்லை, சுனாமி வந்து அடிச்சதுன்னா எத்தனை பேர் அடிச்சுட்டு போனால் என்ன முடியுமா? அந்த மாதிரி ராமனுடைய அம்புகள் வந்து நம்மளுடைய அரக்கர்களுடைய எல்லாம் கொண்டு போட்டுக்கிட்டு இருக்கிறப்ப, என்னை அந்த பரிபவம் முதுகில் பறித்த போது, அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாமல் என்னை அவமானம் பிடித்து தின்ற பொழுது நான் பார்த்துட்டு இருக்கேன். என் ஆளுங்கள்லாம் செத்து மடிஞ்சிட்டு இருக்காங்க, சுனாமியில் அடிபட்ட மாதிரி என் ஆளுங்கள்லாம் செத்துட்டு இருக்காங்க. அதை ஒன்றும் பண்ண முடியாத கையாலாகத்தனமாக நான் பார்த்துக்கிட்டு இருந்தப்ப, நான் ராமனுடைய மூஞ்சை பார்த்தேனா. யார் பார்க்குறேன்? ராவணன் பார்த்தானா. பார்த்தைய முதுகில் பொறித்த போது அவன் முகத்தை பார்த்தான். யாருடைய முகத்தை? ராமருடைய முகத்தை. இப்போ இது ராவணன் இஸ் டிஸ்கிரைபிங். என்ன சொன்ன முன்னெல்லாம் என்ன சொன்ன? சீதை டிஸ்கிரைப் பண்ணான். சித்திரத்தில் அலர்ந்த செந்தாமரை என ஒத்திருக்கு முகத்தினை உண்ணுவாள் சொன்னல, அது சீதை. இருந்தாலும் பொண்டாட்டி பாசிட்டிவாக பார்த்தான்னு. இப்போ எனிமி சொல்ல போகிறான். இந்த மாதிரி அடித்து எல்லாரையும் சாகடிச்சப்ப நான் ராவணனுடைய முகத்தை பார்த்தேன், ராமருடைய முகத்தை பார்த்தேன். எப்படி திரும்ப இருந்தது? அன்னால் அன்னைக்கு ஒரு நாள் கதையில் எல்லாரும் சொன்னாங்க, அவனை பற்றி விசாரிச்சப்ப ஒன்று சொன்னாங்க. என்ன சொன்னாங்க தெரியுமா? அன்னால் அந்த கூன் போக உண்டை தெரித்த போதெல்லாம். என்ன சொன்னாரு? கூனிங்கிறவ இந்த வீட்டில் வேலை செஞ்ச ஒரு சர்வன்ட் மெய்டு. ராமர் சின்ன பையனாக இருந்தப்ப அவளுக்கு வந்து கூன், அதனால தான் பேர் கூன்னா பெண்டட் ஓல்டு லேடி. ராமர் என்ன பண்ணாராம், ஒரு மறைஞ்சு இருந்துட்டு, மரத்துக்கு பின்னால் மறைஞ்சு இருந்துட்டு ஒரு வில்லு எடுத்து, ஒரு அம்பு எடுத்து, அதில் வந்து மண் உருண்டை இருக்குல்ல, அந்த மண் உருண்டையை வச்சு எதுக்கு அடித்தார் அப்படின்னா, ராமர் கைப்பட்டாலும் என்ன ஆகும்? அகலி சாபம் போய் பெண்ணானால மண்ணே பெண்ணாகும். அதனால் இந்த மண் உருண்டையை அடித்தா அந்த கூனிப்பாட்டையனுடைய கூண் போயிடுமேன்னு சொல்லிட்டு மகிழ்ச்சியோடு என்ன பண்ணாராம், அன்னால் அன்னைக்கு ஒரு நாள் அந்த கூன் போக அவருடைய அந்த பெண்டு, அந்த முதுகு பெண்டு அடித்து போச்சு இல்லை, அது போகிறதுக்கோசரம் உண்டை தெரித்த போது அந்த வில்லில் வந்து அந்த மண் உருண்டையை வச்சு விட்ட போது ஒத்ததன்றி. அப்போ எவ்வளோ மகிழ்ச்சியாக, ஒரு க்யூரியஸாக, ஒரு இக்னோரண்ட்டாக, ஒரு நல்லது பண்ணுறோமேன்னு ஒன்று அவன் அந்த மண் உருண்டையை விட்டுருப்பான்ல, அப்போ அவனுடைய முகம் எப்படி இருந்ததோ அந்த மாதிரி இல்லாமல் சினம் உண்மை தெரிந்தது இல்லை. என் கூட சண்டை போட்டப்ப, கோபத்தில் சண்டை போட்டான்னா கூட எனக்கு பரவாயில்ல, ஈக்குவலாக என் மேலே கோபப்பட்டான்னு சொல்லலாம். என் மேலே அம்பு விட்டப்ப எப்படி திரும்ப மூஞ்சி இருந்தது? எல்லாரும் சொன்னாங்கல்ல, அந்த கூன் முதுகில் இருக்கிற பெண்டு போகிறதுக்கோசரம் இந்த சின்ன மண்ணுருண்டையை வச்சு அந்த சின்ன ராமன் வந்து வில்லு எடுத்து விட்டப்ப அவன் மூஞ்சி எப்படி இருந்ததோ அந்த மாதிரி இருந்தது. என் மேலே அம்பு விட்டப்ப சினம் உண்மை அந்த முகத்தில் தெரிந்ததில்லை. ராவணனை பார்த்து சண்டை போடுறப்ப கூட அவன் முகம் எப்படி இருந்ததான், கூனி கூட ஒரு மண் உருண்டை வச்சு சின்ன பாலகனாக இருந்தபோது அவன் எப்படி விளையாண்டானோ அந்த மாதிரி இருந்ததை ஒழிய சினம் முகத்தில் தெரியவில்லை. அது ஒரு பேலன்ஸ். எனிமி நோ, ஃபர்கிவ்னஸ் எஸ், மெர்சி எஸ், டிஸ்பேஷன் எஸ்,
help. Yes, my problem, let it be there. That is yogic life, you know. That is what Rama demonstrated after reading Yoga Vasishtam from Vasishta. So that is what is called yogic life. நம்மளால முடியாது, ராமன் மாதிரி நம்ம அப்படியே இன்னையிலேருந்து அப்படியே யோகிக் லைஃப்னு முடியாது. But we should keep these aspects as our aspiration. You do your breathing, you do your asanas, but all these things, where it will lead to, where it is to culminate, where it is to end in a life which is Rama has lived, because Rama read yogic sastras from the none other than Vasishta. That is what he lived. That is what we have to live. We cannot read Yoga Vasishta. At least we will read Rama's life and try to live as he would have lived. I am not saying live like Rama, but let us all resolve on this International Yoga Day to try, to struggle, to aspire to live as Rama did. Not imitate. கொஞ்சம் ட்ரை பண்ணுவோம், முடிஞ்ச வரைக்கும் we will try to live like that type of yogic life. வாழ்க்கை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த அனைவருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். வணக்கம்.